வாலிப பிள்ளைகளை தான் டார்கெட் பண்ணி பிசாசானவன் கீழே விளத்தலிட்டு நாகரிகம் என்கின்ற போர்வையில பரிசுத்தத்தை இழக்கக்கூடிய வகையில போயிட்டு 3 வருஷம் ஆண்டவர் உலகத்தை கலக்கிறவங்கள மாத்துறதுக்கு 12 பேரை மாத்துறதுக்கு 3 வருஷம். சரி, இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருஷம் வச்சுக்கோங்க. 5 வருஷத்துல ஒரு சர்ச்சுக்கு வந்து அவன் மூலியமா ஒரு ஆத்மா கூட சர்ச்சுக்கு வரலைன்னா அவனை சர்ச்சை விட்டு எரிஞ்சிருக்காங்க. ஒருத்தருமே இருக்காரு, சர்ச்சு கட்டடம் தான் இருக்கும். இன்னைக்கு அநேகத்தை வந்து இந்த பைபிள் ரீடிங் ஹேபிட் குறைஞ்சு போச்சு. ஸோ ஐ வாண்ட் டு எம்பசைஸ், நம்ம யாராக இருந்தாலும் சரி, கிராமத்து ஊழியமாக இருந்தாலும் சரி, படித்தவங்களாம் சரி, குறிப்பாக வாலிப பிள்ளைங்களுக்கு, நீங்கள் வாலிப பிள்ளைங்க இருக்கேன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் பைபிள் படிக்க ஆரம்பிங்க. பிள்ளைகளும் பெற்றோர்கள் ஜோனும் பெற்றோர்கள் நான் சொல்லுவேனே, உங்கள் பிள்ளைகள் உருப்படணும்னா, அதாவது இப்போ சம்பாதிக்கிறோம் யாருக்கு? பிள்ளைகளுக்கு தான் ஜென்ரேஷன். நீ பிள்ளைகளை ஆவிக்குரிய ரீதியில் ஆண்டுக்குள்ளே வளர்த்து நீ சம்பாதிச்சதே வீணுங்கிற. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய டிவி, ஒரு வில்லேஜ் டிவி நேயர்களுக்கு உங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? எப்பொழுதும் உற்சாகமாக இருக்கணுங்க. ஏசப்பா தான் உயிரோடு இருக்கார்ல. எனக்கு தெரிஞ்ச மெட்ராஸில் ஒரு பூ வைக்கிற அம்மா என் கூட பேசுனாங்க. அவங்க பேர் மேரி அம்மா. அவங்க சொன்னாங்க, ஏசப்பா தான் வலது பக்கத்தில் இருக்கேன்னு நீ சொல்லிட்டே கணேசா, அதிலிருந்து எதுக்கும் கவலை இல்லை, அதான் அவர் பார்த்துக்கிறாருல அப்படி சொன்னாங்க. அந்த அம்மா பேசுகிற ஸ்டைல் என்ன போலே இருந்துச்சு. வலது பக்கத்தில் ஏசப்பா இருக்கிறார், உங்களை கைவிட மாட்டார், உங்களுடைய கண்ணீரை துடைப்பார், உங்கள் துக்கங்களை சந்தோஷம் மாற்றுவார். என்ன அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். நீங்கள் சின்ன பிள்ளை போல் அப்படி திரும்பி பாருங்கள், ஏசப்பா என் கூட இருக்கீங்களே அப்படி சொல்லிட்டா போதும். இன்றைக்கி நம்ம மத்தியில் அருமையான ஒரு அண்ணன் வந்திருக்கிறாங்க. அவங்க அகாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்தாபனத்தில் இன்டர்நேஷ்னல் சாப்பிடணும், நிறைய பைபிள் டீச்சிங் பண்ணுவாங்க, லீடர்ஷிப் ட்ரைனிங் கொடுப்பாங்க. நம்முடைய ஊழியக்காரர்கள் ஒரு 25 பேர்களுக்காக 3 நாள் ட்ரைனிங்காக இப்போ வந்திருந்தாங்க. அதில் நல்ல செய்தி கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட எங்கள் ஊழியக்காரர்களுக்கு பேச வந்திருக்கிறீங்க, எங்கள் டிவி நேயர்களுக்கு நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட நாங்கள் கேட்டப்போ ரொம்ப சந்தோஷமாக ஒத்துக்கிட்டாங்க. உங்களை இயேசு நாமத்தினாலே எங்கள் வில்லேஜ் டிவி சார்பாக வாழ்த்துக்கள் அண்ணே. நம்ம மகிழ்ச்சிண்ணே. தேங்க்யூ. என்னுடைய மக இது ப்ரீஸ், அவங்களும் கண்மணியை கேள் அப்படின்னு சொல்லி வாலிப பிள்ளைகளுக்காகவே மேகசின்ஸ் போடுறோம். டிவி நிகழ்ச்சிகள்லேயும் வாரத்தில் நல்ல சிறப்பான நிகழ்ச்சிகள் தொகுத்து வளர்கிறாங்க. படித்து முடித்து பிஏ முடித்து அவங்க ஊழியத்தில் 2 வருஷத்துக்கு மேலே நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்களும் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு வர்றாங்க. நாங்கள் எல்லாம் 3 பேர் சேர்ந்து அவங்கள்ட்ட நிறைய கேள்விகள் உங்கள் சார்பாக கேட்க போகிறோம். நீங்கள் கேளுங்க. முதல்ல சைனி ஸ்டார்ட் பண்ணுவா. அங்கிள், இப்போ கூட பார்த்துட்ருக்க வாலிபர்கள் சார்பாக, பார்த்துட்ருக்க நேயர்கள் சார்பாக உங்கள்கிட்ட சில கொஷின்ஸ் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் அங்கிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்கள் ஃபேமிலி பற்றி, உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. ரொம்ப சந்தோஷம் சைனி. என் பேர் ஜேம்ஸ் ரெல்டன். நான் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். 19 ஆண்டு காலம் ஆசிரியராகவும் 18 ஆண்டு காலம் ஒரு மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராகவும் இருந்து நான் ஓய்வு பெற்றிருக்கிறேன். என்னுடைய மனைவி திருமதி மஞ்சுளா, அவங்களும் ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியை. டீச்சர்ஸ் ஃபேமிலி. ஆமாம். என்ன சப்ஜெக்ட்னா? நான் இங்கிலீஷு, என் ஒய்ஃப் மேத்ஸு. இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படித்தாலே பெரிய ஆளாயிரும். ஏன்னா நான் இங்கிலீஷ் லிட்டரேச்சர், ஒய்ஃப் இங்கிலீஷ் லிட்டரேச்சர். ரைட். ஒய்ஃப் மேத்ஸு. We are blessed with 2 children. ஒரு எல்டஸ்ட் டாட்டர், 2வது சன்னு. எல்டஸ்ட் டாட்டர் BE முடிச்சுட்டு she got married and husband was also a BA graduate. The both of them got married and settled now in USA. 3 years UKல இருந்தாங்க, ஒரு 15 இயர்ஸாக யூஎஸ்ல இருக்காங்க. அடுத்த என் சன்னு டாக்டர் பிரவீன் ரெல்டன். அவன் இப்போ வந்து மருத்துவராக பணிபுரிந்து கொண்டு இருக்கிறார். யூஎஸ்ல இருக்கவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? இங்கே என்னுடைய டாக்டருக்கு ஒரே பையன், இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கிறான். 2வது என்னுடைய பையன், அவனை நெக்ஸ்ட் இயர் அவனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். கல்யாணத்துக்கு எங்களை கூப்பிடுவீங்களா? கட்டாயமாக. என்ன நீ ஒரு பிள்ளையே பெறக்கூடாதுண்ணே, 3 நாள்னு பெறணும்ண்ணே. இது யாருமே ஊழியத்துக்கு வரமாட்டாங்கண்ணே.
நம்மள மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேர்டன் உள்ளவங்க 4-5 பேத்து ஒரு 2 பிள்ளையை கலெக்டர் டாக்டர் ஆக்கிற வேண்டியதான். இன்னும் 2 பிள்ளைகள ஊழியத்துக்கு அனுப்பி விட்ட வேண்டியது. பாருங்க உங்க பிள்ளைகள ஒருத்தி யூஎஸ் போயிட்டா, ஒரு பையன் டாக்டர் ஆக்கிட்டீங்க. இன்னும் 2 பிள்ளைகள் பெற்றிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஊழியத்துக்கு ஊழியக்காரர் அனுப்பி இருக்கலாம். உங்க மூத்த பிள்ளைய ஒரு பையனோட நிறுத்திட்டா பாருங்க. இதெல்லாம் நேயர்களுக்கு தெரியணும்னே. இனிமே கல்யாணம் முடிக்கிற எல்லாரும் 4 பிள்ளை பெற்றுக்கணும். ஏன்னா எங்களுக்கு 4 பிள்ளை. பிரைஸ் காட். அல்லேலூயா. என் அப்பா வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல். அவங்க தாசில்தாராக இருந்து கடைசியில் ரிட்டையர்ட் டிப்டி கலெக்டராக ரிட்டையர் ஆனாங்க. அம்மா அவங்க டீச்சர் தான், both of them ரிட்டையர்டு. நீங்க இப்ப இருக்கிறது என்ன? நான் இப்போ வந்து 25 இயர்ஸாக we are working in திருச்சி. திருச்சி. இப்போ ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் வி மூவ் டு அவர் ஒரிஜினல் பிளேஸ் மன்னார்குடி, திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அங்கே அப்பா வீடு எல்லாம் இருக்குது. அதனால் அங்கே வி ஆர் நவ் தேர். நீங்க திருச்சியில 25 வருஷம் இருந்து நல்ல திருச்சிக்காக ஜெபிச்சிட்டீங்க போட்டிருக்கு. அதனால தான் இப்போ திருச்சியில நாங்க வாலிபர் முகாம் நல்ல நாமா நீ அல்லேலூயா. மோர் தென் 1 லட்சம் 1 லட்சம் வாலிபர்ல கூட்டு மொரைல் சிட்டியில் பெரிய ஆண்ட பெரிய கான்ஃபரன்ஸ் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். எல்லாம் நீங்க திருச்சியில இப்பதான் தெரியுது நீங்க திருச்சிக்காக ரொம்ப ஜெபிச்சிருப்பீங்க 25 வருஷம். கர்த்தருடைய கிருபை. அங்கிள் உங்களை இன்னைக்கு சந்திச்சதுல எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். உங்களோட வாழ்க்கையில நீங்க என்னைக்கு ஆண்டவருக்குள்ள இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ள வந்தீங்க, அதை எங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா எங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அங்கிள். நல்ல ஒரு அருமையான ஒரு கேள்விமா. இதே கேள்வியை வந்து நான் வாலிபனாக இருக்கும்போது வர ஊழியக்காரர்லாம் நான் கேட்குறது. அதனால் இதே கேள்வி இப்போ என்னட்ட கேட்கறதுக்கான சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்னுடைய லைஃப் இஸ் ரியலி வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் வெரி பெக்யூலியர்மா. நான் அப்பா அம்மா எல்லாருமே சிஎஸ்ஐ கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் வளர்ந்தவங்க. ஒரு பெரிய கிறிஸ்தவ அனுபவம் இல்லாட்டும் கூட வெரி ரெகுலர் சர்ச் கோயர்ஸ். ஒரு நாளும் சண்டேஸ் மிஸ் பண்ணது கிடையாது. கட்டாயமாக ஆகணும்னு சொல்லப்பா போயிடுவாங்க. முடிஞ்சவொன்னே சண்டே ஸ்கூலுக்கு இட்ஸ் அ கம்பல்சரி. அது வீட்டில் இருக்க வேண்டியது பாரம்பரியம். அது வீட்டில் டெய்லி மார்னிங் அண்ட் நைட்டு எப்பொழுதும் குடும்ப ஜெபம் இருக்கும். அது வந்து அதில் எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. காலையில் எழுந்திரிச்சு அந்த காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி குடும்ப ஜெபத்தை எல்லோரும் கூப்பிட்டு முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க, நைட்டு பண்ணுவாங்க. ஸோ இது ரொட்டீனாக அப்படி தான் லைஃப் ஓடிட்டு இருந்துச்சு. நாளைக்கு 2 டைம் குடும்ப ஜெபம். ஆமாம், காலையிலையும் உண்டு நைட்டும் உண்டு. வித்தியாசமாக இருக்குது. ஒரு நேரம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அது ரொம்ப ரெகுலர் எங்களுக்கு. ஆனால் அப்போ சின்ன பிள்ளைலாம் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் ரொம்ப தெரியாது. ஆனால் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பாவோடைய அம்மா இருந்தாங்க, வயசான பாட்டியம்மா. அவங்க வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து அவங்கள கண்டா எங்களுக்கு வந்து பயம்தான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பைபிள் படிக்கணும்னு சொல்லி ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க. இந்த சண்டே ஸ்கூல் சண்டே முடிச்சுட்டு வந்த உடனே பைபிள் படிக்கணும்பாங்க. அப்போ நான் இருந்த காலம் இந்த 1960ஸ்லலாம் இந்த தங்க வசன காலண்டர்னு ஒரு காலண்டர் வரும். அதுதான் திருநெல்வேலி இந்த இதுலேருந்து வரும். இப்போ நிறைய காலண்டர்ஸ் வசனம் போட்டு வீட்டுக்கு ஒரு 10 இது இருக்குது தெரியாது. ஆனால் அந்த ஒரு காலண்டரில் அந்த வசனத்தை டெய்லி காலையில் படித்து மனப்பாடம் பண்ணி சொல்லணும். ஸோ காலையில் எழுந்தோன்னா அந்த காலண்டரில் போய் எங்கள் வீட்டில் 6 பேர், 3 சிஸ்டர்ஸ் 3 பிரதர்ஸு. ஷீலா, மாலா, பியூலா என்னுடைய சிஸ்டர்ஸு. ராஜ்குமார், பிரேம்குமார், நான் ஒருத்தன் தான் ஜேம்ஸு. அதில் டெய்லி அந்த வசனத்தை சொல்லி போய் காலையில் அந்த பாட்டியம்மாட்ட சொன்னோன்னா தான் காலையில் காஃபி கொடுப்பாங்க. ருட்டீனாக அது பயிற்சி. அது ஒன்றும் பிரச்சனையே தெரியாது. இந்த சண்டே ஃபஸ்ட்டு சண்டேக்கு போயிட்டு வந்த உடனே 11 மணிக்கு எங்கள் வீட்டில் அன்றைக்கி சண்டே ரெகுலராக ஏதாவது நான் வெஜிடேரியன் மீல் தான் இருக்கும். அப்போ ஏதாவது ஃபிஷ்ஷோ மட்டன் ஏதோ வாங்கிட்டு வருவாங்க, எல்லாரும் செய்வாங்க. இந்த ஒன்றாவது ஃபஸ்ட் வீக் வந்து அந்த 7 வசனத்தையும் மனப்பாடம் பண்ணி சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமைன்னா 7 வசனம் சொல்லியாகணும். சொல்லலைன்னா கிடையாது. அப்பா அம்மாலாம் விட்டுருவாங்க. அந்த பாட்டி அம்மா அப்புறம் விசிறி மட்டையை பின்னாடி பிடிச்சிட்டு விசிறி மட்டையில் பட்டு அடி போடுவாங்க. வீட்டில் 6 பேரை இப்போ டக்கு டக்குன்னு மொதல் வாரம் சொல்கிறவனா கஷ்டமாக இருக்காது, 2வது வாரமும் கஷ்டமாக தெரியாது. எனக்கு தெரியும் இந்த 3வது வாரத்துலேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிடும். 21 வசனம். ஓ, இந்த 7 வாரம் அடுத்த வாரம்னா 14 வசனத்தை சொல்லணும். ஓ அப்படியா? அப்பெல்லாம் இது இந்த கோயிலில் போய் நான் சின்ன பிள்ளைய அந்த தரையில் தான் முன்னாடி போட்டு உட்காந்துருப்பாங்க. அப்படின்லாம் உட்காந்துருக்கும் போதெல்லாம் நான் பிரசங்க கேட்டதா எனக்கு ஞாபகமே கிடையாது. அவங்களுடைய மைண்டெல்லாம் என்ன இருக்கும், இந்த வசனம் போய் சொல்லணுமே சாப்பாடு போது என்ன கிடைக்கணுமேங்கிறதா இருக்கும். இப்படியே தான் வந்து 2வது வாரம்னா கூட போயிடும். ஆனால் 3வது வாரத்தில் ரொம்ப கஷ்டம். எங்கள் வீட்டில் 6 பேரில் நான் தான் மக்கு. இதெல்லாம் நல்ல இன்டெலிஜென்ட் பீப்புள். டக்குன்னு வருவோன்னு சொல்லிவிட்டு அவங்க கரெக்டாக வீட்டு போய் உட்காந்து சாப்பிட போயிடுவாங்க. நமக்கு இந்த சாப்பிடலாட்டி பாட்டியம்மா விடவே மாட்டாங்க. சொல்கிறான்னு வெளியில் உட்கார வச்சுருவாங்க வராண்டாவில். சார் நானும் உட்காந்து பார்த்துருக்க மணி 1, 1:30, 2. ஆனால் 3வது வாரத்தில் பட்னியாக இருந்தது கிடையாது. ஆனால் நிச்சயமாக 3 மணி 4 மணி வரைக்கும் சாப்பிட்ருக்கேன். 4வது வாரம் வாழ்க்கையில் மிகப்பெரிய கொடுமை. எனக்கு தெரிஞ்சு 4வது வாரத்தில் நான் சாப்பிட்டதா சரித்திரம் இல்லை. மத்தியானம் பட்னி தான்.
ஐயோ, எங்கள் அம்மா இறக்கமே கிடையாதா? எங்கள் அம்மா இருந்துட்டு டேய் சொல்லிட்டு வாடா பாவனே என்னென்னமோ சொல்லுவாங்க, பிரித்து எடுத்துருவாங்க. அதோட அடி வர உள்ள காட்டேன், இந்த விசிறி மட்டையில் அடி பட்டு பட்டு தடிச்சு வர பேர் வர ரொம்ப கஷ்டம். இதில் சில மாதத்தில் 5வது ஞாயிற்றுக்கிழமை வர வந்துடும். ஓ, அப்படி விடுறது இல்லையா? 7 வசனம் சேர்த்தா? அந்த 5வது வாரத்தில் ஒரு தடவை இதே மாதிரி ஒரு மாதம் 4வது வாரம் பட்டினி, ம், 5வது ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு. இல்லை உட்கார வச்சு சொல்கிறான்னா எங்கே சொல்கிறது, ம், நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், ஒன்று நடக்கல. 2 மணி 3 மணி 4 மணி ஆச்சு. ம். அப்போ ஒரு அது விளையாட்டுக்காகவோ உண்மைக்காகவோ சீரியஸாகவோ ஒரு உள்ளம் வந்துச்சு, கர்த்தர் ஜெபம் பண்ணால் ஜெபத்தை கேட்பாருன்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ நம்ம ஜெபம் பண்ணிடுவோம் ம், அப்படின்னு நான் உட்காந்து ரொம்ப சீரியஸ். ஆண்டவரை பசிக்குது, ம். வசனம் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது, இவங்க சோறு போட மாட்டேங்கிறாங்க, ம். எல்லாத்தையும் காரணம் இந்த பாட்டியம்மா தான். சீக்கிரமாக இந்த கிளவி செத்து போயிடணும். ஐயையோ. இந்த பாடியை எப்படி ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி யோசிக்கிறேன், இப்படியெல்லாம் அவங்க அந்த கண்டிப்பாக நம்மளை கிறிஸ்தவ போதில் வளர்த்ததுனால இன்றைக்கி நான் ஒரு தைரியமாக ஒரு ஊழியக்காரனாக 4 பேருக்கு ஒரு தேவனுடைய சத்தியத்தை சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். ம், இது என்னுடைய ஆரம்ப காலம். ம், இந்த நாட்கள்லாம் நான் ரட்சிக்கப்பட்டேன் மனம் திரும்பினேன்லாம் நான் சொல்ல முடியாது. ம். எங்கள் அப்பா வந்து வேறு எங்கேயும் மீட்டிங் போகக்கூடாது, அங்கே போடாது இங்கே போடாது, சர்ச்சு பேஸ் தான் இருக்கணும்பார். வெளியில் நிறைய மீட்டிங்ஸ் போனோம்னா அடி விடும், எங்கடா யாரை கட்டுறா போனேன், அதெல்லாம் உதவெல்லாம் வாங்கியிருக்கிறேன். நான் 10 ரூபா விளையாடுவோம். சின்ன பிள்ளைலாம் மனம் திரும்புவதற்கு முன்னாடியே ட்ராக்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பேன். அவர் உங்கள் நண்பராக வேண்டும் என்று விரும்புகிறார், சந்தோஷமாக இருக்கிறீர்களா, இதை எடுத்துகிட்டு சும்மா போய் நான் ரோட்டை விட, அது எதுக்கு கொடுக்குறோன்னு தெரியாது. தெரியாது. வீட்டில் கிடக்கிறது கொண்டு போய் கொடுப்போம், இப்படி தான் பழக்கமாக இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் கடவுளுடைய முன் திட்டங்கிறது இப்போ நடந்து தெரிஞ்சு. என்னுடைய ஒரே ஆம்பிஷன் டு பிகம் அ நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் மேன். ஏன்னா நல்லா குட் ஸ்ப்ரிண்டர், ரன்னர், லாங் ஜம்பர், குட் கிரிக்கெட்டர், அதனால் எல்லாத்தையுமே அதே தான் எனக்கு ஃபோக்கஸாக இருந்துச்சு. இப்படி வருகிறடைய சூழ்நிலையில் ஒரு தடவை நான் வந்து யூனிவர்சிட்டி செலெக்ஷனுக்கு போகும்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஐ ஹேட் மை ஃப்ராக்சர் இன் மை ரைட் ஹேண்ட். அதுக்கு போக முடியல, ஒரு தடை வந்துச்சு. ஸோ பெரிய செட்பேக், அது முடிஞ்சிச்சு. அப்புறம் அப்படியே வந்துட்டு ஃபைனல் இயர் வரும்போது நான் சொன்ன மாதிரி எனக்கு 2 பிரதர்ஸ், ராஜ்குமார், பிரேம்குமார். என்னுடைய தம்பி பிரேம்குமார் அவன் ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸ் பியூசி, அவன் வயது 17. எங்கள் ஊர் மன்னார்குடியிலேருந்து நீடாமங்கலத்து பூண்டிங்கிற ஒரு காலேஜுக்கு போனோம். ட்ரெயினில் போகணும். காலையில் எப்போதும் போல் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு, நான் இப்போ காலேஜில் வெளியில் படிச்சுட்ருக்கேன், பூரி செஞ்சு காலையில் சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸில் பூரி எடுத்துக்கிட்டு கேம் அலாங் வித் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் டு த ரயில்வே ஸ்டேஷன். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா ஜாலியாக இருந்துட்டு என்னடா கையில் கொண்டு வந்திருக்கேன் பூரின்னொன்னே ஒரு பையன் விளையாட்டுக்கு அந்த டிஃபன் பாக்ஸை பிடுங்கிட்டு அந்த பிளாட்ஃபார்மில் ஓடணும். ட்ரெயின் நின்றுட்டுருக்கே, கொஞ்சம் இடத்துல கிளம்ப போகுது, விசில் வச்சாங்க. ட்ரெயின் மூவ் பண்ண உடனே இவன் என்ன பண்ணா, இருக்கிற இடத்துலேருந்தே வேகமாக ஓடி போய் ஏறி நின்று இந்த கம்பி பிடிச்சிட்டு எனக்கு கொடு அப்படின்னு கேட்டிருக்கிறாப்புல. அந்த சமயத்தில் எனக்கு பக்கத்தில் இந்த வாட்டர் போஸ்ட் காலம் என்னுடைய தம்பி என்ற தலையை தட்டிடுச்சு. தட்டி அவன் கீழே வந்துட்டான். விழுந்த கஷ்ட காலம் 2 காலம் சக்கரங்களுக்குள்ளே மாட்டிடுச்சு. சரி, பின்னாடி வந்த 13 to 14 கேரேஜஸ் அப்படியே க்ரஷஸ் இன்ட்டு பீஸ் ஆஃப் ஒரே ரத்த வெள்ளத்தில் 17 வயசு பையன். அப்படி அப்போ எங்கள் அப்பா தாசில்தாராக இருக்கார் மண்ணாடியில். முடிஞ்ச அப்புறம் வண்டியை நிறுத்தி அப்போல்லாம் பெரிய டிரான்ஸ்போர்ட்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் போட்டு அவனை தூக்கி கொண்டாந்து மண்ணாடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்பாவுக்கு செய்தி, அம்மாவுக்கு செய்தி. இப்போ நான் காலேஜில் இருக்கிறேன் வந்துச்சு. டாக்டர்ஸ், மண்ணாடி டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய, அப்பா கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் வந்ததுனால பார்த்துட்டு ஏன் முடியாது, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் கொண்டு போயிருங்க அப்படின்ட்டாங்க. சரி, அங்கே கொண்டு போயிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் செய்து நான் அங்கேருந்து போகிறதுக்கிட்ட டைம் போணுச்சு. பெரிய கூட்டம் அப்பா இருந்ததுனால நிறைய பேர் கூட்டம் இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் தஞ்சாவூர் தாம்சன் சால் எமர்ஜென்சிக்கு முன்னாடி பெரிய கூட்டம். நான் இறங்கின உடனே எங்கள் அம்மா எங்கே, என் தம்பி எங்கன்னு தான் கேட்டேன். எங்கள் அம்மாவுடைய நிலமை தான் எனக்கு இன்னும் இப்போ எத்தனையோ வருஷம் ஆச்சு, மறக்கவே முடியாது. ஒரு தாசில்தாருடைய ஒரு ஒய்ஃபு ஒரு மரத்தடியில் ஒரு பிச்சைக்காரியை போல் முட்டிகால் போட்டு அழுது ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. நான் போனோடனே என் காலை பிடிச்சி அழுதாங்க. தம்பி அடிபட்டுட்டான், ஆக்சிடெண்ட்டில் உள்ளுக்கு ஆப்ரேஷனை கொண்டு போயிருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஒருவே கால் ஆம்புடேட் பண்ணணும், இல்லாட்டி 2 கால் ஆம்புடேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 2 கால் போனாலும் பரவாயில்ல, கடவுள் உனக்கு உயிரை கொடுக்கணும் ஜெபின்னாங்க. இல்லை ஒன்றும் தெரியல. ஆனால் அந்த ஆப்ரேஷன் டேபிளில் என்னுடைய தம்பி மரித்து போனான். ஸோ அட் தி ஏஜ் ஆஃப் 17 மார்னிங் he went to college, evening we took him to the graveyard. This was happened in my life. ஸோ அடுத்த நாள் அந்த பிரேயத்தின் பின்னாடி இப்படி போகும்போது அழுதுகிட்டே போயிட்டுருக்கேன், அப்படியே யோசிச்சுட்டே போயிட்டுருக்கேன். அப்போ மனசில் வந்து ஒரு காரியம், இஃப் சச் அ திங் வில் ஹேப்பன் டு யூ, வேர் வில் யூ கோ? ஒருவேளை இப்படி ஒரு திடீர் மரணம்
உனக்கு ஒரு மானால் நீ எங்கே போவா. இது எப்படி வந்துச்சு, என்ன இப்படி ஒரு சிந்தனை வந்துச்சு. அப்போ நான் யோசிக்க ஆரம்பித்தேன் அப்படியே. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் 6 மாதம் ஒன்றுமே கிளாரிட்டி கிடையாது. என்ன இந்த உலகம் அப்படி அப்படியே ஒன்று என்ன உலகம், நம்ம உலகத்துக்காக வாழ்ந்துட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருந்துட்டு போனோம், லைஃப் இஸ் டு லிவ் அப்படி போனோம். இல்லை இந்த உலகம் ஒன்றும் இல்லை, விட்டுட்டு தூக்கிட்டு கடவுள்கிட்ட வரணும். இட் டேக் அ லாங் டைம். அப்புறம் ஒரு டிசிஷன் எடுத்தேன், ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கலான்னு சொல்லி. தென் ஐ சரண்டர் மை லைஃப். தட் வாஸ் தி டர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப். இப்படி தான் நான் முதல்ல ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை நான் விட்டு கொடுக்க முடிஞ்சுச்சு. ஸோ த்ரூ திஸ் ட்ராஜிக் இன்சிடெண்ட் காட் ஹாஸ் brought me nearer to him. அது ஏன் எப்படின்னு சொல்கிறதுலாம் எனக்கு தெரியல. அதில் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். நீங்கள் சொல்கிற அந்த வேர்டு நம்மளும் மறிச்சிட்டா எங்கே போவோம், அது எப்படி நான் சிந்தித்தேன், எனக்கு யாரும் அதெல்லாம் சொல்லியெல்லாம் கொடுக்கல. ஆனால் பல சமயத்தில் பல கூட்டங்களில் சொல்லுவாங்க, ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாக கடந்து போய் விடும் அப்படி இப்படின்ட்டு. சின்ன பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து நானும் பேனர்லாம் பிடிச்சிட்டு சத்தம் போட்டு போயிருக்கேன். அந்த பிளக்கார்ட்லாம் ஒரு அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸோ இல்லை எதனுடைய காரியமோ இல்லை ஏற்கனவே விதைக்கப்பட்ட விதைகளோ கேட்கப்பட்ட சத்தியங்களோ தெரியல. அந்த ஆக்சுவலாக அந்த வண்டியில் வச்சு அவனை தள்ளிட்டு விட்டு பின்னாடி போகும்போதே நான் அழுதுகிட்டே போகும்போது நான் சொன்னது, ஒரே லைஃப் முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி இன்றைக்கி நமக்கு அந்த மரணம் வரும் என்றால் ஒருவேளை இதை பார்க்குற நேயர்களுக்கும் இந்த கொஸ்டின்ஸ் எனக்கும் சரி, சைனிக்கு பிரீஸுக்கும் சரி, பார்க்குற எல்லாருக்கும் சரி, இன்றைக்கு நம்ம மறிப்போனா எங்கே போவோம்? ஒரே ஒரு காரணம் அடிக்கடி சொல்கிறது, டுடே வி ஆர் அலைவ் பியூர்லி கிரேஸ் ஆஃப் காட். கிரேஸ் ஆஃப் காட். இன்றைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம்னா நீங்கள் யாரும் தெரியாது. ஹூ எவர் மே பி இன் வாட் எவர் சர்க்கம்ஸ்டான்சஸ், இட் இஸ் பியூர்லி பை தி கிரேஸ் ஆஃப் காட். பல சமயம் நம்ம நினைக்கிறோம் நம்ம நல்லவனாக இருக்கிறனால உயிரோடு இருக்கிறோம், இல்லை கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்தனால நல்லவனாக இருக்கோம், இல்லை ஊழியம் செய்கிறதுனால நல்லவனாக இருக்கோம், இல்லை காணிக்கை கொடுக்கறதுனால. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பியூர்லி கிரேஸ் ஆஃப் காட். ஏதோ ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கி நம்ம உயிரோடு வச்சுருக்கிறார். அது கடவுள் தான் தெரியும். அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகின்ற ஒரு வாழ்க்கையாக மாற்றிவிட்டால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஏன் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், வாட் இஸ் த யூஸ், நான் என்ன பண்ண போகிறேன். தெர் இஸ் அ பர்பஸ். இன்றைக்கி நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க, இந்த செய்தியை கேட்குறீங்கனாலே தேவன் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு தான் இந்த செய்தியை கேட்க வச்சுருக்கிறார். God has a plan for you. Something good is going to happen. And you have to know God's purpose. God is keeping me for a definite purpose. ஏதோ ஒரு நோக்கத்திற்காக என்னை வச்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோம்னா அது கர்த்தருடைய திட்டத்திற்கு விட்டு கொடுக்க முடியும். இதுதான் முதல் அனுபவங்கள். அப்புறமேல பாவத்தை அறிக்கை செய்யணும், மனம் திரும்பணும், இயேசுவை பற்றி கொள்ளணும். இதெல்லாம் அப்புறம் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தோம். எனக்கு ஆரம்பத்தில் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் பேர் ஒன் லெக் மேன். ஒரு கால் அவருக்கு ஆக்சிடெண்ட்டில் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் லெக் போட்டிருப்பார். அவர் தான் என்னை கையை பிடிச்சிட்டே நடப்பேன். இப்போ அவர் சொல்கிறார், தம்பி நீங்கள் மனம் திரும்பணும் தம்பி, நீங்கள் கடவுள் உங்களுக்கு நிறைய டேலண்ட்ஸை கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும், கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். இதெல்லாம் எனக்கு புதுசான வார்த்தைகள். மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, பரிசுத்தாவி, இதெல்லாம் கேட்டதே கிடையாது. அல்ல இதெல்லாம் வச்சா அந்த மாதிரி ப்ராட்டப்லேயே வரல. இதெல்லாம் அவர் சொல்லி 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 அடிக்கடி மனம் திரும்பணும் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி அவர் தான் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஷேப் பண்ண ஆரம்பிச்சது. அப்புறமேல கூட்டங்களுக்கு அதாவது நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அதுக்கடுத்து ஆண்டுக்குள்ளே வளர்கிற விதங்களை சொல்கிறீங்க. எப்படி ஒவ்வொரு கிறிஸ்டியனும் ஆண்டு ரட்சித்துறாரு. ஆமாம், அதுக்கப்புறமேல வளர்றது முக்கியம். ரெண்டாவது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், God has a specific purpose for everyone. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த அனுபவங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஊழியக்காரெல்லாம் நான் நேசிப்பேன். ஊழியக்காரெல்லாம் நான் எடுபடி வேலைக்காரன் மாதிரி. எந்த ஊழியக்காரன் வந்தாலும் பின்னாடியே போய் பையை தூக்கிட்டு போகிறது, அவருக்கு சாப்பாடு வாங்குறது, அவரை சைக்கிள் வச்சுட்டு பின்னாடி கூப்பிட்டு போகிறது, இதுவெல்லாம் எனக்கு பிடிக்கும். டாக்டர் பில்லி கிரஹாம் 1967 68 இஸ் கம்மிங் டு சென்னை. அப்போ அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். டாக்டர் பில்லி கிரஹாம் பெரிய உலக பெற்றவர்னுட்டு ரைட்லி ஏறாங்களே, இதெல்லாம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு. 10ஆம் வகுப்பு படிக்கும்போதே எனக்கு அவரை பார்க்கணுன்னு ஒரு ஆசை. நான் இருக்கிறது மன்னார்குடி, அவர் சென்னையில் வர்றாரு, 400 கிலோமீட்டர். அப்போ எங்கள் வீட்டிலலாம் காசு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஒருத்தரும் போக முடியாது அப்படின்ட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு வெறித்தனமாக அவரை எப்படியாவது பார்க்கணுமேன்னு சொல்லி, அப்புறம் எப்படியோ காசு கேட்டு எங்கள் அப்பா அம்மாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு எப்படியோ போய் சேர்ந்துட்டோம். அந்த நேரு ஸ்டேடியத்தில் தான் மீட்டிங் நடக்கும். மத்தியானம் 5 மணிக்கு மீட்டிங், 3 மணிக்கே டிக்கெட்டு. அப்போ 5 ரூபா டிக்கெட்னு நினைக்கிறேன். அதுக்கு வாங்கிட்டு போயிட்டு பெரிய க்ரௌடு இருக்கும்.
நான் 3 மணி நேரம் 2 மணிக்கெல்லாம் போய் முன்னாடி போயிடுவேன். அந்த ஃபஸ்ட்டு ரோவில் போய் உட்காரணுங்கிறதுக்காக ஓடி போய் இந்த ரோட்டில் கையில் பைபிள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ எனக்கு என்ன அவரை பார்க்கணும். அதேமாதிரி உட்காந்துருந்தோன்னா பார்த்தீங்கன்னா 5 o'clockலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh ஆடியன்ஸ் இருப்பாங்க. அந்த பெரிய பம்ப் அண்ட் க்ளோரி, அந்த மியூசிக்கு, அவருடைய மெசேஜ், அது இதெல்லாம் பிரமாதமாக இருக்கும். முடிச்சுட்டு ஒரு ஆல்டர் கால் சொல்லுவார். எந்த விதமான ஒரு அதிகாரம் பேச்சில் ஒரு சாஃப்ட்னஸை தான் பார்த்தேன் ஒழிய, இப்போ நவீன காலத்தில் மாதிரி மிரட்டுறது, உருட்டுறது, மனம் திரும்ப ஒரு காட் லவ்ஸ் யூ, கமான் ஹி வில் அக்செப்ட், இப்படி தான் பெரிய கம் அப்படிம்பாரு. பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கிலேருந்து அங்கேருந்து இறங்கி ஸ்டேஜுக்கு முன்னாடி ஒடியாருவாங்க. நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இதெல்லாம் மனம் திரும்பது கூட இல்லை, இவரை கிட்டக்க போய் பார்க்கணும். அதுக்காக இங்கேருந்து என்ன பண்ணான்ட்டேன், டபக்குன்னு கிளம்பி ஓடி போய் இதான் ஸ்டேஜ் நிற்கிறாருன்னா இங்கே வந்து நின்றுட்டுருப்பேன். இங்கே வந்து நின்று அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். டால் மேன், அவர் ப்ளூ ஐஸ் அவருக்கு. அவரை பார்க்கறதுல ஒரு சந்தோஷம். தட் வாஸ் மை ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்போ பார்த்தோன்னா உள்ளுக்குள்ள இவர் மாதிரியெல்லாம் நம்மளும் ஒரு ஊழியக்காரனாக வரணும் அப்படிங்கிற நம்மளை அறியாமல் ஒரு இன்ட்யூஷன் ஒரு உள்ளத்தில் வந்துச்சு. உள்ளுக்கு அவரை போய் நான் ரட்சிக்கப்படுகிறதா ஓடலை, மனம் திரும்பி ஓடலை, இயேசு ஏற்றுக்கொண்டு ஓடலை, அவரை பார்க்கணுன்ட்டு ஓடி போய் பார்த்தேன். அந்த விருப்பமே ஆண்டவர் தான் செஞ்சுட்டு வச்சு இருக்கணும். தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி எப்படி எண்ணங்களையும் விருப்பங்களையும் உங்களில் உண்டாக்குறது உண்டாக்குறது 2 இருக்கு. அப்படி ஆரம்பிச்சு. அப்புறம் கிராஜுவல் அப்படியே காலேஜுக்கு போனால் காலேஜில் எவெஞ்சல் கிராஜுவேட் ஃபில் EU, EGF. ஈவனே ஆமாம், என் மனைவி ஈவனே. அதுதான் நான் காலேஜ் 3 years இருக்கும்போது எவ்ரி சண்டே போயிடுவோம். எங்கே படிச்சீங்கண்ணே? படித்தது அதலம்பட்டினத்தில், பிஎட் காலேஜ் புதுக்கோட்டையில். இந்த பிஎட்டில் தான் EGF இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. அப்போ ஜேம்ஸ் ரத்தன்ராஜ் அண்ணா இருந்தாங்க. அப்போ நான் அந்த லோக்கல் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். ரொம்ப எவ்ரி வீக் இந்த யூத்தோடு போய் உட்காந்து அது ஒரு பெரிய ஒரு அனுபவங்கள். இந்த நாட்கள்லாம் மறக்கவே முடியாது. அந்த ஸ்டேஜில் என்னோட அந்த யூத்தெல்லாம் இப்போ பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க. அப்போ ஒரு அற்பமான ஆர்வம் என்னக்கு வந்திருக்கோம். சும்மா நாங்கள் பாட்டு வரோம், 4 பேர் உட்காரோம், கைதட்டி போடுவோம், 4 பேரும் ஏதாவது பைபிள்லேருந்து பேசுவோம். என்ன பண்ண எப்படி பேசணும், எதுக்காக பேசணும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த போட்ட ஒரு அஸ்திவாரம் அதுதான் இருந்துச்சு. அங்கே ஏஞ்சல் அக்கா, ஏஞ்சல் ஜேம்ஸ் அக்கான்னு சொல்லுவாங்க, தஞ்சாவூர் அக்கா. நான் ஒரு நாள் வரலன்னா அடுத்த நாள் ஃபோன் பண்ணி ஏன் வரல அப்படின்னு அது உங்களுக்கு கேட்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது அதனுடைய ஸ்டெப்ஸில் அப்படி வருங்க. அப்புறமேல அந்த காட்ஸ் கிரேஸ் அண்ட் கிஃப்ட்டு நான் கொஞ்சம் நல்லா பேசுவேன். அப்போ அப்படியே ஸ்லோவாக பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி அட் ஏஜ் ஆஃப் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி பண்ணும்போது ரொம்ப எல்லோரும் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா இருக்குது, அது இருக்குன்ட்டு. நமக்கு இப்போ கொஞ்சம் பெருமையை வந்துருச்சு, ஒரு பெரிய ஆள் அப்படியே அப்படின்ட்டு அப்படியெல்லாம் இருந்துச்சு. அப்படியே வந்துட்டு வளர்ந்துக்கிட்டு இருந்தோம். என்னுடைய இந்த வளர்ச்சியில் அப்படியே பெரிய பிரசங்கமெல்லாம். ஆனால் ஒரு காரியத்தை நிச்சயமாக சொல்லணும், யங் பீப்புளாக இருக்கிறனால நான் அப்படியே இதை பசுத்தவங்க அப்படியே வளரலாம் இல்லை. ஒரு ஸ்டெப்பு போவேன், 2 ஸ்டெப்பு கீழே விழுந்துருக்கிறேன், தவறி இருக்கேன், பாவம் செஞ்சுருக்கிறேன், பின்வாங்கி இருக்கிறேன். ஆனால் மறுபடியும் அந்த உணர்த்துதல் இருக்கும். அப்புறம் அப்பாட்ட கடந்த ஏசப்பா 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 மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்ட்டு அப்புறம் எந்திரிச்சு அப்புறம் நினச்சி கொஞ்சம் வளருவோம், கர்த்தர் பயன்படுத்தாரு. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இதில் ஸ்லிப் ஆயிடும். மற்றவங்களுக்குலாம் தெரியாது, நோபடி நோஸ் இட். பட் அவர் இன்னர் கான்ஷியன்ஸ் நமக்கு தெரியும், நம்ம இந்த இடத்துல தவறிட்டோம், பலவீனம் ஆகிட்டோம், இது நம்மகிட்ட அந்த குறை இருக்குது, இதுலேருந்து நம்ம விடுதலை பெறணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் மாத்திரம் இருந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் கர்த்தர்கிட்ட ஜெபிச்சு அப்படியே வந்துக்கிட்டு போயிட்டு இருந்தோம். போகும்போதெல்லாம் செர்மன் பண்ணி எல்லா சர்ச்சஸும் போவேன். முடிஞ்சவொடனே எல்லோரும் வந்து கை கொடுப்பாங்க. செர்மன் ரெல்டன் சார் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட், இவ்வளோ கை கொடுக்கும் போதெல்லாம் அப்படியே நமக்கு பெரிய ஆள் ஆகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துடும். ஸோ அங்கிள், நீங்கள் சொன்னது போல் எப்பயுமே வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்டெப் பை ஸ்டெப் ஏறினாலும் திருப்பி கீழே விழுகும் போது டக்குன்னு உங்களுக்கு அந்த விழுந்துட்டோன்ட்டு அந்த இதுல இல்லாம திருப்பி எந்திக்கணும்ட்டு அந்த உணர்வு, பாவ உணர்வு இருந்துட்டு ஆனாலும் டக்குன்னு அதுல இருந்து வர கர்த்தர் கிரியை செய்தார். அது உண்மையிலே நான் வந்து வெளியில சொல்றதுக்கு நான் வைக்கப்படவே மாட்டேன். ஏன்னா ரொம்ப பேருக்கு வந்து இதை வெளியில சொன்னா வைக்கமோ அப்படின்னு அதில் மறைச்சு அப்படியே காலத்தை வீணா போனவங்களாம் இருக்கிறாங்க. டு எர் இஸ் ஹியூமன், தவறு செய்யறது. ஆனால் காட் இஸ் ரெடி டு ஃபர்கிவ், அக்செப்ட். வென் யூ அக்செப்ட், பாவங்களே மறைக்கக்கூடாது, அறிக்கை செய்யணும். இந்த பல பேர் என்ன பண்ணால் அந்த பாவங்களை இதை சொன்னால் நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ. சரி, அவர் வீக்னஸஸ், காட் நோஸ் அவர் வீக்னஸஸ். ஏன் பலவீனம் என்னன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். மக்கள் வெளியில் உள்ளவங்களாம் நம்மளோட டேலண்ட்ஸை பார்ப்பாங்க. நம்முடைய வெளியே எக்ஸ்டர்னல் அப்ரோச், நல்ல ஃப்ரெண்ட்லி, வெரி எக்ஸலண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் இருக்குது. ஹவ் வி ஆர் இன்சைட், காட் ஒன்லி நோஸ் இட். அந்த உணர்வு, பாவ உணர்வு ஆவியானவர் வந்து உணர்த்தும் போது தெரிஞ்சு வந்துடணும். அதில் வந்து மன்னிப்பு கேட்டுடணும்.
கடவுள் மன்னிப்பு தயாராக இருக்கிறார். when we are really sincere. அதில் வந்து அதுலேயும் சில மாயமாலமெல்லாம் பண்ணவே கூடாது. ஆண்டவரே, நான்லாம் வந்து எத்தனையோ நாள் வந்து என்னால் முடியல ஆண்டவரே, நான் இதே வெளியே வரணும்னு ஆசைப்பட்றேன். ஐ வாண்ட் டு கம் அவுட், பட் என்னால் முடியல. நீங்க தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்திருக்கீங்க. என்னால் எந்திரிக்கிறேன் ஆண்டவரே, எப்படி எந்த சூழ்நிலை ஏன் விழுவுறோன்னு தெரியல, ஆனால் விழுந்துறேன் ஆண்டவரே. ஐ நீட் ஸ்ட்ரென்த். அதை ஓவர் கம் பண்ணி வரும்போது கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துறேன். எதுக்கு நான் என்ன சொல்ல வந்து கேட்டிங்கன்னா, நான் அந்த அப்படி செர்மன் பண்ணும்போதெல்லாம் நல்லா செர்மன் பண்ணுவேன். எப்படின்னு கேட்டால் வித் மை ஹெட் நாலேஜ். நிறைய புக்ஸை படிப்பேன், நிறைய கண்காணிச்சு பார்ப்பேன், அதை பார்ப்பேன், இதை பார்ப்பேன். அப்படியே யூஸ் மை இன்டெலெக்சுவல் நாலேஜ். அழகாக செர்மனை ப்ரிப்பேர் பண்ணி இப்போ வேண்டதும் எல்லாம் தேய்த்துவாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போணுச்சு. ஒரு நாள் யோசித்தேன், என் செர்மன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் செர்மனால் நான் உணர்த்தப்பட்டேன். இந்த செர்மனால் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இந்த செர்மனாலே நான் பாவ உணர்வு அடைஞ்சேன் அப்படின்னு ஒருத்தருமே சொல்லலையே. இதுக்கு என்னடா ரீசன் அப்படின்னு நான் அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு கடவுள் உணர்த்தினார், உன்கிட்ட வேத வாசிப்பு குறைவு, ஜெபம்ன்றது குறைவு. இதுக்கெல்லாம் நிறைய ஃப்ரெட் ராஜரத்னம்னு ஒருத்தருந்தார், அம்பாசிடர்ஸ் ஃபார் கிரைஸ்ட் இந்தியாவில். அவர் ஊழியக்காரர். அவர் திருச்சிக்கு வந்து பிரசங்கம் பண்ணுறார், ஆல் செயின்ட் சர்ச்சுக்கு. அவர் இங்கிலீஷில் பேசுகிறாங்க, நான் தமிழுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு போகிறேன். இது ஈவினிங் மீட்டிங் முடிஞ்சோன்னா நைட்டில் ஒரு ரூமில் தங்கியிருக்கிறோம். அன்றைக்கி ஆல் நைட் ப்ரேயருக்கு என்ன ஒரு மீட்டிங் கூப்பிட்றாங்க. அப்போ அங்கிள்கிட்ட சொல்கிறேன், அங்கிள் நான் போயிட்டு வந்துடுறேன்னு. சரி ரெல்டன், நீ போயிட்டு வா, நான் கொஞ்சம் நேரம் பைபிள் படிக்கிறேன்னு சொல்லி, அப்போ தாம்சன் ஸ்டெயின் ரெஃபரன்ஸ் பைபிள் ஒரு பைபிள் வச்சு அதை அவர் வயசு இப்போ அப்போயே வந்து 55 56 இருக்கும். கட்டிலுக்கு கீழே முட்டியால் போட்டு அந்த பைபிளை பிரித்து வச்சு அவர் படிக்க ஆரம்பித்தார். நைட்டு 9 o'clock இருக்கும். அங்கிள் நான் போயிட்டு வந்துடுறேன்ட்டு போனேன். நான் போயிட்டு நைட்டு முடிச்சுட்டு மார்னிங் ஒரு 5:30 வர்றேன். ரூமில் லைட் எரியுது. சரி, அங்கிள் லைட்டு ஆஃப் பண்ண மறந்துட்டார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறேன். முட்டியால் போட்டு பைபிள் வச்சுருக்கேன். எனக்கு வந்து இவர் தொடர்ந்து பைபிள் படித்தாரா இல்லை தூங்கி எந்திரிச்சிட்டு படித்தாரான்னு தெரில. என்ன அங்கிள் தூங்கலையா அப்படின்னப்ப சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு இன்னும் உள்ளத்தை விட்டு மறக்குது. பிஃபோர் ஐ டை ஐ வாண்ட் டு பை ஹார்ட் த ஹோல் பைபிள். பிஃபோர் ஐ டை ஐ வாண்ட் டு பை ஹார்ட் த ஹோல் பைபிள். இப்படி ஒரு மனுஷன் சொல்லுவான்னா நம்ம என்ன பண்ணுறோம்? அன்னைக்கு பைபிளை படிக்க ஆரம்பித்தேன். ஐ ஸ்டார்டட் ரீடிங் த பைபிள். பைபிள் படித்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஈவெண்ட்டு இருக்குது. பால் சுதாகர்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய கிரேட் தியாலஜியன். அவர் பேர் சுதாகர். அவருக்கு மாறி பால் பெரிய தெரிஞ்ச ஒருத்தர், வேர்ல்டு சர்க்கிள். அவர் ஒரு ட்ரிப்பு மண்ணாடிக்கு இது மாதிரி வர்றாரு. யாருமே அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ண வரமாட்டேன்ட்டாங்க. சரி என்ன கூப்பிட்டாலும் நான் சரி நம்ம பெரிய ஆள் தான் நம்மளை கூப்பிட்றாங்க போல இருக்குன்ட்டு நான் ஒத்துக்கிட்டு போயிட்டேன். அவருக்கு இங்கிலீஷும் தெரியும் தமிழும் தெரியுங்கிறதே எனக்கு தெரியாது. எனக்கு அப்போ கஷ்டம். அவர் பாட்டு ஏறி உட்காந்துட்டு நான் பேச ஆரம்பித்தேன். அப்படி கையில் உட்காந்துருப்பேன், பையில் வச்சார், பேச ஆரம்பித்தேன். நான் ஓரளவுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணேன். நான் பேசுவேன், நான் தமிழில் சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே திடீர்னு சொல்லுவார், எஸ்ஐகேல் 33 7 அப்படிம்பாரு. நம்ம அப்படியே பைபிள் எடுத்து இப்படி பெரட்டுன்னு வச்சுக்கோங்க, பெரட்டு இப்படி தேடுறான்னு வச்சுங்களேன். பைபிள் எடுத்து கை வைக்கிறார். மிஸ்டர் ரெல்டன், யூ டோன்ட் நோ திஸ் ஒன், ஜெரமியா 33 யூ டோன்ட் நோ அப்படின்னு தமிழ் அப்படியே சொல்லுவார் வசனத்தை. நமக்கு ஒன்று புரியாது. அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருப்பார். திடீர்னு சொல்லுவார், ஐசையா 30:46 அப்படின்னு ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லுவார். நம்ம இப்படி பெரட்டன்னு சொல்லுவோம், ஐசாவுக்கு கையை வச்சுடுவார். ஈவன் திஸ் வாஸ் ஒன்னா யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட், ஆர் யூ நாட் அஷேம்ட் அப்படின்னு தமிழில் சொல்லுவார். அன்னைக்கு முடிவு பண்ண யாருக்குமே டிரான்ஸ்லேஷனுக்கே போகக்கூடாது சொல்லிட்டு அன்னைக்கு நான் வந்து மறுபடியும் பைபிள் படிக்கிறேன். இந்த பைபிள் படிக்கணுங்கிறதுக்கு சில பேருடைய சாட்சிகள் வந்து இதை படித்தேன். அதேமாரி சாக்புனன் பிரதர், அவர்கிட்ட அவரும் டாஞ்சூருக்கு வந்தப்போ இது மாதிரி டிரான்ஸ்லேஷன் போகும்போது அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் போட்டு காமிச்சார். நான் எந்த தேவனுடைய ஊழியக்காரர் வந்தாலும் அவங்கள்ட்ட போய் 2 கேள்வி கேட்பேன். நீங்கள் இயேசுவை பார்த்துருக்கீங்களா? இந்த இயேசு பேசுவார், சத்தத்தை கேட்பேன், எப்படி பேசுவார்? அப்புறம் நான் கடவுள்கிட்ட உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன், நான் என்ன பண்ணணும்? இப்படி தான் அவள்கிட்ட போய் கொஸ்டினை கேட்பேன். பல விதமாக சொன்னாங்க. அந்த ஜாக்போனன் ஐயா சொன்னார், ரெல்டன் அதில் ஒரு முக்கோணத்தை போட்டு காமிச்சார். மேலே காட் மேலே போட்டார், கீழே வேர்ட் ஆஃப் காட், இந்த இடத்துல ப்ரேயர், நடுவில் ரெல்டன். உங்களை சுற்றி இந்த 3 தான் இருக்கணும். அட் தி டாப் காட், பேஸ் வேர்ட் ஆஃப் காட், ப்ரேயர், வேர்ட் ஆஃப் காட்.
பைபிளை படி ஜெபம் பண்ணு, பைபிளை படி ஜெபம் பண்ணு, பைபிளை படி ஜெபம் பண்ணு. யார்ட்டையும் போகுது, ஆண்டவர் ஒன்று வழி நடத்துவார். இது எனக்கு வந்து பெரிய ஒரு ஃபார்முலா மாதிரி ஆயிடுச்சுங்க. அன்னைக்கு இறுக்கி பிடிச்சிட்டேன்னா பிடிச்சிட்டு பைபிள் படிப்பேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் முடியும்னா செர்மன் போய் நல்லா ப்ரீச் பண்ணுவேன், எல்லாம் கை கொடுப்பாங்க, ஒரு மனம் திரும்புதல் இருக்காது. அதுக்கப்புறம் மீட்டிங் விட்டாங்கன்னா மணிக்கணக்காக பைபிள் படிக்கிறது, மணிக்கணக்காக முட்டியாலில் போட்டு ஆண்டவர்கிட்ட போட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அழுது புலம்பி மெசேஜை போட்டுட்டு பயத்தோடு முந்தைய ரொம்ப பெரிய கெத்தாக அப்படி பெரிய ஆள் மாதிரி போகிறது. அப்படி பயத்தோடு போய் பிரசங்கம் பண்ணி முடிஞ்சா மக்கள் அழ ஆரம்பித்தாங்க, மனம் உடைக்கப்பட்டுச்சு. ஆல்டர் கால் கொடுக்க ஆரம்பித்தேன். ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து வந்தாங்க, இன்றைக்கி இயேசு ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னாங்க. என் மூலமாக நிறைய ஊழியக்காரர்கள் நம்பி இருக்கிறாங்க. அதுதான் தேவனுடைய ரகசியம். இந்த ஜெபத்துக்கு என்னுடைய சாட்சி எங்கள் அம்மா. எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிகிட்ருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் ஜெபம். இப்போ நீங்கள் ஐயாட்ட காலையில் பார்க்கும்போது ஜெபம் நடக்குது, எல்லாம் ஓடு, ஜெபத்துக்கு ஓடு, ஜெபத்துக்கு ஓடு, ஜெபத்துக்கு ஓடு, முதல்ல ஜெபத்தை பண்ணு, மத காரியத்தை பண்ணு. என்றைக்கு இந்த ஒரு பேர்டன் வந்துருச்சோ அன்னைக்கு வி ஆர் ஆன் தி வே டு சக்ஸஸ். இன்றைக்கி நான் அநேக மக்களுக்கு சொல்கிறது, ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் செய்யணுமா, ஜெபம் பண்ண ஆரம்பி. ஸ்டார்ட் ப்ரேயிங், கீப் ப்ரேயிங். எங்கள் அம்மாவை நான் பார்க்கும்போதெல்லாம் சின்ன வயசில் நான் தப்பு செஞ்சுட்டு வந்துடுவேன். என்னை திட்டினதே கிடையாது. உட்கார வச்சு ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபத்தில் அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்டவரே இந்த மகனை இப்படியெல்லாம் இருக்கான்னு ஆண்டவரேன்ட்டு இவங்க அழுகுறாங்களேன்னு நமக்கு பாவம் வந்துடும். ஒரு நாள் கூட என்னை திட்டினதே கிடையாது, அழுவாங்க ஆனால் கடந்து. அப்போ அழுகும்போது ஆண்டவரே என்னை மாற்றின ஆண்டவரே, அம்மா அப்பாவை நான் காயப்படுத்தக்கூடாது. எங்கள் அப்பா பெரம்பு வச்சுருப்பார், பிச்சு எடுத்துடுவார், நல்லா அடி விழுவும். எங்கள் அம்மா அடித்ததே கிடையாது. அவங்கள நான் பார்த்தப்பெல்லாம் நைட்டு ஒரு 8:30 மணி 9 மணிக்கு அம்மா நான் மாடிக்கு போகிறோம்மா அப்படின்னா, சரி மகனே போடா அப்படின்ட்டு பார்த்தா உட்காந்து ஒரு சேரில் உட்காந்து இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அப்படி போயிட்டுக்கிட்டு ரூமுக்கு போயிட்டு காலையில் எந்திரிச்சு ஒரு 4 மணிக்கு ஏதாவது இறங்கி இப்படி கீழே வரான்னா லைட் எரியும். ஏன்னா நான் பார்த்தா இப்படி உட்காந்துருப்பாங்க. தூங்கிட்டாங்களா தூங்கலையான்னு கேட்டேன்னா, இல்லைடாம்மாண்ணே கர்த்தர்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன்டாம்மா. லைஃப் முழுவதும் ப்ரேயர். அதனால என்னாச்சு கேட்டீங்கன்னா, எங்கள் அம்மாவிட்ட வந்து நிறைய பேர் ஜெபிக்க வருவாங்க. எங்களுக்கு என்னுடைய அம்மான்னு சொல்கிறத காட்டிலையும் அவங்க அநேகருக்கு ஒரு ஜெப தாயாக இருந்தாங்க. இன்னும் எத்தனையோ பேர் வந்து சொல்லுவாங்க, அம்மா இருந்தது என் சொந்த தாயாக இருந்தது மாதிரி. எனக்கு எந்த கஷ்டம்னாலும் அம்மாட்ட தான் வருவேன். அம்மா ஜெபம் பண்ணி அனுப்புவாங்க, அம்மா ஜெபம் பண்ணி எண்ணெயை தருவாங்க, அம்மா கை வச்சு ஜெபிப்பாங்க, வசனத்தை சொல்லுவாங்க. இதனுடைய விளைவு தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்தேன். அப்புறமேல ஆசிரியர் ஆகினேன், அப்புறம் தலைமை ஆசிரியர் ஆனேன், அப்புறம் ரிட்டையர் ஆனேன், ஊழியக்காரர் செஞ்சிட்ருக்கோம். என்னுடைய அழைப்பு வந்து ஆரம்ப நாட்களில் கிராம ஊழியர்கள். நீங்கள் கிராம ஊழியர்னு சொல்கிறதுனால இப்போ நீங்கள் வளர்ந்த விதங்களே ப்ரேயர், அம்மா ப்ரேயர், அதனால் ஜெபம் நிச்சயமாக பைபிள் ரீடிங். அதான் நிச்சயமாக இன்றைக்கி நான் சொல்கிறது, இன்றைக்கி ரொம்ப பேர் சிஸ்டமேட்டிக் பைபிள் ரீடிங்கே இல்லை. அதாவது அந்த வேர்டு ஐ வாண்ட் அண்டர்லைன், சிஸ்டமேட்டிக் பைபிள் ரீடிங். சும்மா பைபிளை திறக்கிறது ஒரு 23ஆம் சங்கீதத்தை வாசி, 91ஆம் சங்கீதத்தை வாசி, இப்படி 46ஆம் சங்கீதத்தை வாசி, இப்படி போயிட்டு இருக்காங்க இல்லையா. சிஸ்டமேட்டிக்காக ஆதியாகமத்துலேருந்து வெளிப்படுத்தின விஷயம் வரைக்கும் டெஃபினட்டாக ஒரு 5 சாப்டர் 10 சாப்டர் படிக்கிற பழக்கம் இருக்கணும். இந்த அடிஷன் நமக்கு ஏதாவது ஒரு மெசேஜுக்கு இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனா பரவாயில்ல. இன்றைக்கி அநேகர்கிட்ட வந்து இந்த பைபிள் ரீடிங் ஹேபிட் குறைஞ்சி போச்சு. ஸோ ஐ வாண்ட் டு எம்ஃபசைஸ், நம்ம யாராக இருந்தாலும் சரி, கிராமத்து ஊழியமாக இருந்தாலும் சரி, படித்தவங்களாக இருந்தாலும் சரி, குறிப்பாக வாலிப பிள்ளைங்களுக்கு, நீங்கள் வாலிப பிள்ளைங்க இருக்கேன்னா சொல்லணுன்னா, இன்றைக்கி நீங்கள் பைபிள் படிக்க ஆரம்பிங்க. என்ற ஜீவனம் சொல்லுவார், நான் இந்த வேதாமத்தை நான் சுமந்தேன், இப்போ இது என்ன எல்லா இடத்துக்கும் சுமந்து கொண்டு போகுது. நான் கையில் எங்கே போனாலும் பைபிள் வச்சுட்டு வைக்கப்பட மாட்டேன். ஆனால் இந்த பைபிள் இன்றைக்கி என்ன பல இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுதுன்னு அவர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் ஜீவானு சொல்லி. அதனால் அந்த வேர்ட் ஆஃப் காட், இதனுடைய வல்லமை, இதனுடைய வார்த்தைகள் நமக்கு வந்து உலகம் சொல்லிக் கொடுக்காததை இது சொல்லிக் கொடுக்கும், பெற்றோர் சொல்லிக் கொடுக்க முடியாததை இது சொல்லிக் கொடுக்கும், கல்விக்கூடங்கள் ஆராய்ச்சி நிலையங்கள் சொல்லிக் கொடுக்க முடியாததை இந்த வேத வசனம் சொல்லிக் கொடுக்க முடியும். டெய்லி ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணுது. அது முடிஞ்சால் தமிழில் நீங்கள் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறா நான் தாழ்ச்சடையேன், சங்கீதம் 23:1. அது எங்கே இருக்கிறதுங்களோட தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அநேகருக்கு வசனம் தெரியும், ஆனால் வசனம் பைபிள் எங்கே இருக்குன்னு தெரியாது. அந்த டெக்ஸ்டோடு நம்ம படிச்சுக்க முடிஞ்சால் இங்கிலீஷ்லேயும் இப்படி இந்த சின்ன வயசுலேருந்து இப்படி இப்படியே மனப்பாடம் பண்ணோம்னா கொஞ்சம் பெரியவங்களாகும் போது எத்தனையோ தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் நிரப்பியிருக்கும். இந்த வார்த்தைகள் நம்ம உயிர்ப்பிக்கும், நம்மை வழி நடத்தும்.
அங்கிள் இப்போ வந்து எப்படி நீங்கள் உங்கள் ப்ரேயர் லைஃப் எப்படி மார்னிங் நைட்டு எந்த என்னுடைய மாதிரி? நான் சொன்ன மாதிரி ஏர்லி ஸ்டேஜில் என்கிட்ட ஜெபமே கிடையாது. அப்புறமெல்லாம் விகரஸாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். விகரஸாக ஜெபிக்க ஆரம்பிச்சேன்னு கேட்டிங்கன்னா, மணிக்கணக்காக வாலிபர்களை கூட்டிகிட்டு போய் கிராமத்தில் போய் உட்காந்து ஜெபிக்கிறது, ரூமில் ஜெபிக்கிறது, ஆத்தாங்கரையில் ஜெபிக்கிறது, காட்டில் போய் உட்காந்து ஜெபிக்கிறது, இப்படியெல்லாம் சில இடத்துல ரூமெல்லாம் போட்டோம். நான் ஒரு புக்கு ஒன்று படித்தேன், ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு. அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு, 7 இஸ் அ நம்பர் ஆஃப் பர்ஃபெக்ஷன். நீ 7 நாள் உபவாசம் இருந்து கர்த்தருடைய பார்த்து இருந்தேன்னா யூ கேன் see காட்னு போட்டிருந்தான். அப்போ நமக்கு ஒரே ஆசை கடவுளை பார்க்கணுமா. சரின்னு எனக்கு இது என்ன ஒன்று, அங்கேருந்து கிளம்பி நான் இருந்த ஒரு மண்ணாவடி வேதாரண்யம் பார்த்தா கோடியக்கரைன்னு ஒரு இடம் இருக்குது. அதுதான் பாயிண்ட் காலிமர் கடைசி காடு. அங்கே அங்கே ஒரு கெஸ்ட் ரூம் இருந்துச்சு, சின்ன அது நானும் இன்னொரு பையனு கிளம்பி இங்கேருந்து போயிட்டோம். என்ன ஒரே ஆசை, 7 நாள் என்ன இப்போ கடவுளை பார்த்துடணும். சரி, அந்த ரூமை போட்டுட்டு இருந்துட்டு நாங்களும் உட்காந்துருக்கோம். ஒவ்வொரு நாளாக அப்படி இப்படியே பார்க்குறது கடவுள் வரும். 7 நாள் முடிஞ்சு ஒரு நாளும் வரல. பட் ஐ கேன் ஃபீல் ஹிஸ் ப்ரெசன்ஸ். ஐ கேன் ஃபீல் காட்ஸ் டாக்கிங் இன் மை இன்னர் கான்ஷியன்ஸ். வெளிப்புறமாக நான் கடவுளை பார்த்தது கிடையாது, கடவுளுடைய சத்தத்தை கேட்டது கிடையாது. ஆனால் தேவனுடைய பிரசன்னம் நம்மிடத்தில் இருக்குது, அது வழி நடத்துது, அது நம்மை உணர்த்துது. அதெல்லாம் இப்போ வந்து பல சமயங்களில் நான் செர்மனுக்கெல்லாம் கஷ்டப்படும் போது முந்தி என்னடா பண்ணுன்னு பாராட்டு. இப்போ அப்படி இல்லை, ஆண்டவரே நீ சொல்லுங்க ஆண்டவரே, உட்காந்து கத்தடி சொந்த கடந்து காத்திருந்து ஜெபிக்கும் போது சில தேவனுடைய வார்த்தை வெளிப்படும். அந்த வார்த்தையை பிரசங்கும் போது அங்கே வல்லமையாக கிரியை நடக்கும். அது கத்த சார். நம்ம பைபிளில் வந்து நிறைய வசனங்கள் இருக்கு. அதில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? டேஸ்ட் பண்ணது. அதாவது ஆண்டோட அன்பை ருசிச்ச. எனக்கு ஏன்னா கிராமத்து ஜனங்களுக்கு அந்த பைபிள் வேர்டு நம்ம டேஸ்ட் பண்ண வார்த்தை அது இன்னும் மனசில் பதியும் பாருங்க. நிச்சயமா அநேக வார்த்தையில் சொல்லலாம். நான் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை நான் வந்து யங் ஏஜில் நான் அடிக்கடி நான் தியானித்த வசனம்னு கேட்டிங்கன்னா அந்த எலியா தான். போதும் கர்த்தாவே போதும், என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ள, எனஃப் இஸ் எனஃப், டேக் மை லைஃப். யோசிப்பேன், எவ்வளோ பெரிய மனுஷன் ஒரு எலியா, இப்படி ஒரு ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு. தட் இஸ் தி ரியாலிட்டி. அநேகருடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்குது. பெரிய ஆள் தான், பெரிய பிரசங்கம், வல்லமை எல்லாம் இருக்குது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வேதனை, தனிமை, இலக்கரிப்பு, சோர்ந்து போகுதல். போதும் கர்த்தாவே போதும், என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், இப்படி ஜெபிப்பேன் ஒரு பக்கத்தில். இன்னொரு பக்கத்தில் எலியா அக்னியை கீழே ஜெபம் பண்ணுறான், வானத்திலிருந்து அக்னியை இறக்குன்னு சொன்னால் அக்னி இறங்குது. ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு வல்லமை எனக்கு தர மாட்டேங்கிறா. ரெண்டு கான்ட்ராஸ்ட். இந்த ஜெபம் இப்படி இருக்கும், இங்கே இப்படி வல்லமை இருக்கும், இப்படி ஜெபிக்க இருக்கும். ஆனால் என்ன வந்து ரொம்ப எதுன்னு கேட்டிங்கன்னா, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் நீ விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நான் 2 மினிட்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொன்னால் அது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கல்லூரிய நாட்களில் ஒரு காலேஜ் லெக்சரர் வீட்டில் தான் நாங்கள் கூடி ஜெபிப்போம். நான் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். அந்த அவருக்கு ஒரு டாக்டர் உண்டு. அந்த பிள்ளை அப்பயே எம்எஸ்சி ஃபஸ்ட் இயர் என்னவோ படிச்சுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அழகான பிள்ளை, அதுக்கு ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. அவங்க வீட்டில் ஜெபம் பண்ணும்போது எப்போவும் ஜெபம் பண்ணுவாங்க, இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளை வேணும், அருமையான பிள்ளை வேணும், ஜெபிக்கணும் அப்படிமா. ஸோ நாங்கள் ஃபஸ்ட் இயர் ஜெபிக்கிறோம். செகண்ட் இயர் எப்போ பார்த்தாலும் உட்காந்து அக்கா ரொம்ப ஊக்கமாக அந்த அம்மா அப்பா எல்லாருமே ஜெயிப்போம். நல்ல அந்த பிள்ளைக்கு அது என்ன கேட்கணுன்னா, காட் ஃபியரிங் ஒரு பையன் வந்தால் போதும் எனக்கு அப்படிங்க. வேற ஒன்றும் ஒரு பெருசாக எனக்கு அப்படி விடல. காட் ஃபியரிங் பாய் வருவாங்க, மாப்பிள்ளை பார்க்க வருவாங்க, எல்லாம் வர மாதிரி இருக்கும், தட்டிட்டு போயிடும். இப்படியே 1 2 இப்படியே போய்ட்டு 1 இயர் செகண்ட் இயர் ஆச்சு, நான் 3rd இயர் வந்துட்டேன். இப்படியே தள்ளிட்டு போயிடுச்சு. ஒரு நாள் ஜெபிக்க வந்த உடனே கூப்பிட்டுச்சு, ரில்டன் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் அப்படின்னு. என்னம்மா அப்படின்னு. இனிமேல் என் கல்யாணத்துக்காக ஜெபிக்க வேண்டாம், அதை நிறுத்திடுவோம். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு அப்படின்னு. ஏமான்னு கேட்டேன். எனக்கு இனிமேல் கல்யாணம் ஆகும்னு நம்பிக்கை எனக்கு இல்லை. நம்ம இவ்வளவு ஜெபிச்சிருக்கோம், யார் யாருக்கோ கல்யாணம் நடக்குது. நான் கடவுள்கிட்ட பெருசாக ஒன்று கேட்கல, ஒரு காட் ஃபியரிங் பாய் தான் வேணும்னு கேட்டேன். அப்படின்னா நான் என்ன பண்ணட்டும், வேண்டாம் நிறுத்திடுவோம்.
எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே என்ன வார்த்தையை சொல்கிறேன்னு தெரில. அப்பா கடவுள் எனக்கு அந்த வசனம் ஞாபகம். அப்போ பெறட்டுமா அப்படின்னு சொல்லி, இல்லை என்னம்மா வாசி இருக்கு, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும், விரும்பினது வரும்போதோ. பைபிள் என்ன சொல்லியிருக்குமா? நெடுங்காலமாய் காத்திருத்தல். அதான் நம்ம பண்ணியிருக்கோம். என்ன சொல்லுது பைபிள்? இருதயத்தை இழைக்க பண்ணும். அதான் இப்போ உனக்கு நடந்திருக்குது. ஆனால் அதோட அது நிற்கலை. விரும்பினது வரும்போதோ. அதனால் டெஃபினட்டாமா வரும். இவ்வளோ நாள் காத்துட்ட, கொஞ்சம் வெயிட் பண்ணு, வரும் அப்படின்னு சொல்லி ஜாம் பண்ணிட்டு போயிட்டோம். என்ன நினச்சி தெரியுமா? 1 வீக் கழிச்சு, அப்போல்லாம் அமெரிக்கா மாப்பிள்ளைனா பெருசு. அங்கே யாரோ ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க, பல பொண்ணை பார்த்துருக்காங்க. அப்போ இந்த பொண்ணை சொல்லியிருக்கிறாங்க. அவன் வந்து பார்த்தவனை பிடிச்சி போச்சு, இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணுங்கிறான். அது கூட பெருசு இல்லை. சொல்கிறான், நான் 1 மந்த் லீவில் வந்திருக்கிறேன், கல்யாணம் பண்ணி பொண்ணை கூட்டிகிட்டு போகணுங்கிறான். அவர் ஃபாதர் சொல்கிறாரு, நாங்கள் வேர் நாட் ப்ரிப்பேர்டு, ஒரு 3 months டைம் கூட. இல்லை 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 இல்லை, நீங்கள் என்ன ஏன் கவலைப்படுறீங்க? பொண்ணுக்கு என்ன பண்ணணும் எல்லாம் நான் பண்ணிக்கிறேன், கல்யாண செலவு நான் பண்ணிக்கிறேன், பொண்ணை மாத்திரம் தான் சொல்லுங்கள். ஸோ வித்தின் 15 daysல ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனிச்சு. அது வந்துச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ தே லிவ் ஹாப்பிலி இன் ஸ்டேட்ஸ். வருஷத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஃபோன் வரும். நியூ இயர் அன்னைக்கு இல்லாட்டி கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஃபோன் கேட்டோன்னே என்னம்மா அப்படின்னா சத்தமே இருக்காது. 2 நிமிஷம் தேம்பி அழுவும். அன்னைக்கு நீங்கள் சொன்ன வார்த்தை, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும். ஆனால் விரும்பினது வரும்போதோ நான் இன்னைக்கு ஹாப்பியாக இருக்கேன், என் ஹஸ்பண்டோட, என் பிள்ளைங்களோட. காட் இஸ் குட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வரும். காலதாமதாதுன்னு பயப்பட வேண்டாம். டிலேஸ் ஆர் நாட் டினையல்ஸ். தேவன் காலதாமதப்படுத்துகிறார் என்பதற்காக கொடுக்க மறுக்கிறான்னு கிடையாது. He will give you the best. வெயிட். ஜெர்மனி சோர்ந்து போயிட்டீங்களா? பயப்படாதீங்க, வெயிட். நினைச்சது நடக்கலையா? ஜெபத்தை விட்டுற வேண்டாம், வெயிட். கேட்டது கிடைக்கலையா? அதை காட்டிலும் பெட்டர் ஆப்ஷன் கர்த்தர் வச்சிருப்போம், வெயிட். நிச்சயமா தேவனுடைய வார்த்தை வீண் போகாது. அதனால உறுதியாக கர்த்தரை பிடிச்சுக்கொள்ளும். தாமதமானாலும் தரமானதை தருவார். நிச்சயமா இது வரும். அதனால God will never let us down. நம்முடைய ஒரே ஒரு காரியத்தை நான் அன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லணும்னு கேட்டால், நம்முடைய ஜெபம் வீண் போகாது. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் வீண் போகாது. ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்வில் தோல்வி கிடையாது. ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்வில் தோல்வி கிடையாது. அதை பண்ண இதை பண்ணான்னு பண்ணிடலாம். நம்ம சொல்லலாம், அந்த கூட்டத்துக்கு போனேன், இந்த கூட்டத்துக்கு போனேன், தோற்று போயிட்டேன், இங்கே போனேன் வியாதி சுகமானுச்சு, இங்கே போனேன் பிசாசை விரட்டினாங்க, இங்கே போனேன் தீர்க்க தரிசனம் சொன்னேன், தோற்று போயிடலாம். இந்த ஊழியக்காரருக்கு காணிக்க கொடுத்தேன், இந்த ஊழியக்காரர் வீட்டில் கூப்பிட்டேன், இந்த ஊழியக்காரர் பத்திரிகையில் சாட்சி போட்டேன், தோற்று போயிடலாம். ஆனால் உண்மையாய் முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்தில் கண்ணீர் விடுகிற பிள்ளையாய் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி கிடையாது. Prayer brings victory. நிச்சயமா வெற்றியை தரும். Prayer changes things. காரியங்களை மாற்றும். மனுஷரால் முடியாதவைகள் தேவனால் கூடும். அதனால வாலிப பிள்ளைங்க நான் சொல்றது, வேர்ட் ஆஃப் காட், பிரேயர் காட், இறுக்கி பிடிச்சுக்கும். தேவன் சொல்லுவது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு ஒரு 40 years முன்னாடி பிளஸ்ஸிங் ஸ்டான்லி அவரு ஒரு செர்மன் கொடுத்தார். அதில் போய் உட்காந்துருக்கோம். அப்போ ஒரு ஃபயர் பிராண்ட் நாங்களாம் போய் அப்படியே உட்காந்துருக்கோம். சொன்ன 3 வார்த்தை, நாம் தேவனோடு பேசுவோம், பிரேயர். தேவன் சொல்லுவதை கேட்போம், பைபிள் ரீடிங். நாம் தேவனுக்காக பேசுவோம், சுவிசேஷ ஊழியம். We need these 3. தேவனோடு பேசு, தேவன் சொல்லுவதை கேள், அதோட நிறுத்திடாத, கோ. தேவனுக்காக பேசு. இன்னைக்கு அதுதான் தேவை. இன்னைக்கு எல்லாம் நம்ம வேற கம்ஃபர்டபுள். நம்ம ஆசீர்வாதம் கிடைச்சி, என்ன ஆசீர்வச்சாரு, என் குடும்பத்தை ஆசீர்வச்சாரு, அதோ ஆயிரக்கணக்கான மக்கள். இயேசுங்கிற வார்த்தையை கேட்காத எத்தனையோ மக்கள் இயேசு ஏற்றுக்கொண்ட. நீங்களும் நானும் இன்னைக்கு போகலன்னா புறப்பட்டு போகணும். சாது சுந்தர் சிங் ஒரு ட்ரிப்பு சவுத் இந்தியா வந்தப்ப அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாராம், இந்தியா சுவிசேஷ மயமாக்கப்பட வேண்டும் என்றால் சவுத் இந்தியன் கிறிஸ்டியன் ஷுட் மூவ் டு தி நார்த் இந்தியா.
இடம் விட்டு போகலைன்னா சுவிசேஷம் மயமாக்கப்படும். இன்னைக்கு நம்ம என்னுடைய கன்சர்ன்லாம் ரொம்ப போக வேண்டாம். வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்கார பிள்ளைக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லலையே, சொல்லலையே வீட்டுக்கு வந்து ஆட்டோக்காரனுக்கு சொல்லலையே, சொல்லலையே. இண்டியன் கேஸ் கொண்டாந்து போட்டு போகிறானே அவனுக்கு சொல்லலையே, எலக்ட்ரிக்கல் ரிப்பேர்ஸ் வந்து சொல்லிட்டு போகிறானே அவனுக்கு சொல்லலையே. ஸோ பேர்டன் நமக்கு வேணும். நீங்கள் இந்த வில்லேஜ் கிராம மிஷனரி இயக்கத்தில் இவ்வளோ பெரிய வில்லேஜஸை நீங்கள் தத்தெடுத்து கர்த்தர் உங்களுக்கு இந்த ஒரு பாரத்தை கொடுத்துருக்காருன்னா இட்ஸ் பே கிரேட் காட்ஸ் காலிங். எங்களுக்கு இங்கே வந்த பிறகு தான் இதனுடைய எங்களுக்கு ஐ ஓப்பனர். உங்களை பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லலை, இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு தனி மனிதனால் இதை செய்ய முடியாது. இது தேவனுடைய திட்டம். தேவன் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். தேவன் உங்கள் மூலமாக இப்படி கிருபையாக இவ்வளோ வில்லேஜஸை சந்திக்க முடியாது கொடுத்துருக்காருன்னா பெரிய ஆச்சரியம். இந்த கிறிஸ்மஸ்க்குள்ள 50,000 கிராமங்களில் காஸ்பல் அறிவிக்கணும்னு ஒரு இலக்கு வச்சு போகிறோம். நிறைய என்ன விளையாட்டு காரியமா? 50,000 சாதாரண நம்பர். அது 7,300 போயிட்டோம். இந்நேரம் இந்த இப்போ நம்ம பேசுகிறம்போது ஒரு 15,000 20,000 தாண்டி இருக்கணும். ஆனால் எங்களுக்கு ஒரு கிராமத்துக்கு ஒரு 1000 ரூபா செலவாகும். ஏன்னா ஒரு 200 பேர் இருப்பாங்க, 200 கைப்பிரதிகளை கொடுக்கணும். ஒருத்தராவது முழு பைபிள் கேட்பாங்க, ஒருத்தராது. அப்போ 50,000 கிராமம்னா 50,000 பைபிள் கொடுக்கணும். இதெல்லாம் பணம் தேவை, ஜெபிக்கிறவங்களும் தேவை, கொடுக்குறவங்களும் தேவை, ஊழியர்களும் தேவை. குட் அங்கிள். சவுத் இண்டியன் மூவ்ஸ் டு நார்த் இந்தியன். நல்லா அது சொன்னாராம், அன்லஸ் தி சவுத் இண்டியன் கிறிஸ்டியன்ஸ் மூவ் டு நார்த் இந்தியா, இந்தியா வில் நாட் பி எவாஞ்சலைஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவர்த்த சொன்னாராம், அன்ஃபார்ச்சுனேட்லி சவுத் இண்டியன் கிறிஸ்டியன்ஸ் ஆர் சஃபரிங் ஃப்ரம் எலிஃபண்டாசிஸ். எலிஃபண்டாசிஸ் கால் யானை கால் வியாதி மாதிரி வீங்கி இருக்கிற இடத்த விட்டு போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னாராம். நம்ம இருக்கிற இடத்த விட்டு நவுறதுக்கு இன்னைக்கு வந்து ஆர் வி ரெடி கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றதுக்கு அப்படின்ட்டு பிரதர் ஸ்டான்லி சேலஞ்சிங்காக சொன்னார். அதெல்லாம் பார்த்தா சவுத் இண்டியன் நார்த்துக்கு போகிறோமோ இல்லையோ, நம்ம சோம்பேறியில் இருக்கல நார்த் இண்டியன் போகிறோம், இங்கே வேலைக்கு இங்கே வந்துட்டாங்க. உண்மைதான். அவங்களுக்கு இப்போ நினச்சி பாருங்க, இப்போ இவ்வளவு நார்த் இண்டியன்ஸுக்கு இப்போ வந்து அவங்களுக்கு பண்ணுறதுக்கான பீப்புள் இல்லையே, எக்யூப்டு பீப்புள் இல்லையே. லாங்குவேஜ் பேரியர் இருக்குது, பிளேஸ் இருக்குது, ஒர்ஷிப் இருக்குது. இப்போ அவங்களாம் வேலை வாங்கிக்கிறோம், அவங்களுக்கு ஆண்டவர் பற்றி யார் சொல்ல போகிறா? ஸோ வி ஹேவ் டு திங்க் இன் த டிஃப்ரெண்ட் லைன் ஆல்சோ. மல்டி கல்ச்சுரல் பீப்புளுக்கு நம்ம எப்படி ரீச் பண்ணுறது? லாங்குவேஜ் இருக்குது, கல்ச்சர் இருக்குது, இவ்வளோ பெரிய காரியங்கள் இருக்குது. அங்கிள், இப்போ இந்த டைமில் நீங்கள் என்ன மினிஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறீங்க? ஆண்டவர் என்ன பேர்டன் உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு? எனக்கு இப்போ வந்துட்டு ரைஸ் மோர் ப்ரேயர் பார்ட்னர்ஸ் தான். இப்போ ஐ வாண்ட் டு எம்ஃபசைஸ் மோர் ஆன் ப்ரேயர். என்னுடைய கணிப்பு என்ன கேட்டிங்கன்னா, அதிகமாக ஜெபிக்கிற வாஞ்சையை ஏற்படுத்தவனை ஜெபிக்கிற பிள்ளையாக மாற்றிட்டோம்னா மற்ற காரியங்களை ஆண்டவர் நடத்துவோம். இப்போ சுவிசேஷ வேலைக்கு போகணுன்னு சொல்லலாம், ஜெபம் இல்லாமல் அவன் போய் என்ன பண்ண போகிறான்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலாம். ஸோ ஃபஸ்ட் இமஸ். அதனால் இப்போ என்கிட்ட நிறைய ஜெப நேரம் டைம் பண்ணியிருக்கோம், நிறைய டைமில் கூடி ஜெபிக்கிறோம், வர்றவங்களெல்லாம் ஜெபத்துக்கு அப்ரிஷியேட் பண்ணுறோம். வாலிப பிள்ளை தம்பிங்களுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு 1 hour 1.5 hours கொடுத்து ஜெபம் பண்ணு கான்செப்ட் ஆஃப் ப்ரேயர் என்ன, எப்படி ஜெபம் பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. நீங்கள் கிராம ஊழியன்னு சொன்னோன்னா அந்த ஜெபத்துக்கு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. வென் வி ஆர் யங், ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச உடனே ஒரு 20-25 பேர் வந்து கூடுவோம். ஒரு சின்ன ஜெபத்தை மட்டும் சைக்கிள் தான். அப்போ அங்கே ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ஒரு வில்லேஜ் இருக்கும். அந்த வில்லேஜ் அங்கே போய் இங்கே போய் இப்படி போய் சுவிசேஷம் சொல்லுவோம். அதுக்கு நான் தான் லீடர். போய் அங்கே இந்த ஒரு வில்லேஜில் போய் எல்லா சைக்கிளும் ஒரு மரத்தடியில் வச்சுட்டு ஒரு 3 பேரை, சரி நீ இந்த தெருவுக்கு போ, நீ இந்த தெருவுக்கு போ, நீ அந்த தெருவுக்கு போ அப்படின்னு சொல்கிறது. கையில் டாமரை அது இது எடுத்துக்கிட்டு உற்சாகமாக போடும். இயேசு வருகிறார், ஜீவிக்கிறார், ரட்சிக்கிறார், குணமாக்குறார், எல்லாம். அது பொருள் புரிஞ்சிச்சோ பொருள் புரியலையோ தட்டிட்டு இயேசு குணமா, குஷ்டராயில குணமா வைக்கிறார், மருத்துவர் உயிரோட எழுப்புகிறார், வாருங்கள் ஆஜ் வந்து கத்திட்டு இப்படி பாடம் பட்டு போகணும். சில சமயங்களில் சில கிராமத்தில் சண்டை வந்துடும். உங்களை யாரா வந்து அணுங்களை பிரச்சனை பண்ண வந்திருக்கிறாங்க. ஒரு ட்ரிப்பு இப்படி தான் அணிச்சு இப்படி விட்டுருக்கோம், விட்டுட்டு உட்காந்துருக்கிறோம். 10 நிமிஷத்தில் பார்த்தா ஒரு தெருவுலேருந்து பெரிய கூட்டம் வருது. ஆஹா, என்னடா அது ஆரம்பமே சரியில்லையே, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு போல இருக்குன்னு பார்த்தா அந்த கிராமத்தில் தான் பெரிய ஆக்ரோஷமாக வர்றாங்க. ஒரு லேடி வேறு பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அது என்னமோ பேயாட்ட மாதிரி ஆடிக்கிட்டு வருது. எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா அப்படின்னு கேட்டோம்னா அங்கேருந்து சொன்னான், ஐயா சீக்கிரமாக ஏதாவது ஓதி விடியா, மந்திரம் பண்ணியா, இந்த பிள்ளைக்கு தேல் கட்டிருச்சியா, சீக்கிரமாக பண்ண, இந்த ஆளு தான் ஏன் சொன்னான், ஏசு உயிரோட எழுப்புவார்,
அது பண்ணுவார், இது சொல்லியா சீக்கிரமா அப்படிங்கிறான். எனக்கு என்னடான்னு பார்க்குறேன், இவர் தான் ஏன் சொன்னார் இந்த ஐயாட்டை கூட்டிகிட்டு போங்கன்னு, இவன் தான் என் உன்ட்ட சொன்னான் அப்படிங்கிறான் அந்த படத்தை. எனக்கு உண்மையிலே நடுங்கி போச்சு. அந்த தேலை அடித்து ஒரு சரட்டையில் வச்சுருக்கான்னு பார்த்தா இவ்வளோ பெரிய தேல். அந்த அம்மா துடிக்கிற துடியை பார்த்தோம்னா செத்து பெரும் போல இருக்குது, பயமாக இருக்குது. உண்மையாக ஒரு ஜபத்தை பண்ண ஆண்டவரே தெரியாமல் ஊழியத்துக்கு வந்துட்டேன். அந்த அம்மாவுக்கு பண்ணுன்னா நீங்கள் வேற எனக்கு ஆண்டவரே, ஆனால் எந்த இடத்துலையும் வந்து ஒன்று ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க, உங்களை நம்பி வந்துட்டோம், எங்களை கை விட்டுறக்கூடாது, எப்படியாவது எங்களை காப்பாற்றி நாங்கள் ஊருக்கு போய் சார் ஆண்டவரே. அது சுகமாக இப்படி ஒரு ஜபத்தை பண்ணிட்டு ஒட்டவங்களை தண்ணியை கொண்டாந்தாங்க. எல்லாம் முட்டியால் போட்டோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் கை வச்சு ஜெபிச்சோம். எங்கம்மா வலிக்குதுன்னு அந்த இடத்துல தண்ணியை எடுத்து இப்படி ஊற்ற ஆரம்பித்தோம். இப்படி ஊற்ற ஆரம்பித்த உடனே இயேசுவின் ரத்தம். அந்த அம்மா, ஐயா வலி இங்கே வந்துருச்சியா, போயிடுச்சியான்னு அவன் கேட்குறான், உண்மையா சொல்லு. ஆமா இந்த ஐயா என்னமோ சொல்லி ஊத்துனார்ல, வெளி போயிடுச்சுன்னாரு. எங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் உண்மைதான். அது எங்க விசுவாசம் அப்படி. ஆனா அந்த ஒரு காரியம் ஜெபத்துக்கு வல்லமை இருக்குங்கிறத என்னால மறைச்சிக்க முடியும். இப்போ நம்ம அதனால நற்செய்தி பெருவிழா நடத்துகிறாங்க 2 நாள். எனக்கு ஆண்டவர் அதில் சொன்னார், கீழே நற்செய்தி பெருவிழான்னு போட்டு கீழே கிறிஸ்தவர்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் ஒரு எழுத்து போட சொல்றேன். ஏன்னா கிறிஸ்தவங்களுக்கு தான் முதல்ல நற்செய்தியே தேவை இருக்கு. ஏன்னா ஜெபம்னா பதில் கொடுக்குங்கிறதே தெரியல. அது வந்து என்னை வந்து அசைக்க முடியாத அந்த காலத்து ஆதி காலத்துல when we really pray God will answer our prayers. அதனால் இப்போ வந்து எல்லாத்தையும் ஜெபத்தில் வச்சிரு. முந்தி வந்து நம்ம வந்து அது பண்ணு இது பண்ணணும்னு கேட்குறோம். அந்த ஒரு அற்புதத்தை பார்க்கும்போது ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது. இப்போ நான் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண விதங்கள் பார்த்தீங்கன்னா 2 விஷயம், பைபிளே கிடையாது. எங்கள் ஊருக்கு வர்றவங்கள அறுவாளத்துக்கு வெட்ட போயிடுவோம். ஏசப்பா ஒருவேளை டாக்டர் என்ன 6 மாதத்தில் செத்து போயிடுவேன்னு சொல்லி டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. கடவுளை காப்பாற்றணும்னு கடவுளை தேடுறோம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்தவங்க சாமியை கும்பிட்டு பார்ப்போன்னு சொல்லி கும்பிட்றோம், சர்ச்சுக்கு போகிறோம், 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம், சுகம் கிடைக்குது. கொஞ்ச நாளில் மறுதளிச்சிட்டோம். இயேசு தான் சுகமாக்க நினச்சின்னு மறுதளிச்சிட்டோம். நன்றி இல்லாத கிறிஸ்தவன் ஆகிட்டால். இயேசுவே ஒரு நாள் அவரை பார்க்குறோம், ஒயிட் ட்ரெஸ் போட்டு உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அழுதுகிட்டே இருக்கிறத மிஷனில் பார்க்குறோம். அப்படி எனக்கு அவர் இயேசுனே தெரியாது. அவர் அழுகிறத பார்த்து நான் அழுக ஆரம்பிச்சு, அழுகிற சத்தம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நான் கேட்டு, ஒரு அம்மா வந்து கதவை தட்டும் போது நான் அழுதுகிட்டு இருக்கேன்னு தெரியும். அந்த மனுஷரை காணலை. உலகத்தில் உள்ள எல்லாருக்காக ஒருத்தர் அழுகிறத பார்த்தேன் அப்படின்னு யார்கிட்டயே சொன்ன பைத்தியன்றலாமா. எங்கே பஸ் ஸ்டாண்டு பஜார் கூட்டமாக இருக்கிற இடத்துல போனாலே அதே அழுகிற சத்தம். நானே தேவன், என்னை தவிர வேறு தேவர்களை, நான் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதியை சுகமாக்குன்னு விரும்புகிறேன். ஆனால் யாரும் என்கிட்ட வரமாட்டாங்க, என்னால் எல்லாமே எங்கோ போயிட்டுருக்கோன்னு அழுகிற அந்த சத்தம் கேட்கும். தேடுவேன், யாரோ ஒருத்தர் இருக்காருன்னு, பதில் இருக்கார். பஸ்ஸில் போன அழுக சத்துக்கு பதில் இருக்கார். ஒரு கிறிஸ்தவ நண்பர் தான் உலகத்தில் உள்ள எல்லாருக்காக அழுகிறான்னு அவர் தான் இயேசுன்னு சொல்லி கொடுத்தாரு. அப்படியா? அப்போ இயேசுன்னு நான் பார்த்தேன்னா ஏசாமி தான் குரல் தான் கேட்குதான்ட்டு 2 விஷயம். அந்த இயேசு தான் என் கண்ணீரை துடைச்சார். என் கண்ணீரை துடைச்சவர் கண்ணீரோடு அழுகிறார். பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டு சோதரம் நீங்கள் சொல்கிறீங்களே, ஒரு அம்மா கட்டில் சாக கிடக்குறாம, சொந்தக்காரர்கள்லாம் சுற்றி இருக்கிறாங்க, ஓதி விடுங்கிறாங்க. கிறிஸ்தவங்க ஓதுனா நல்லது நடக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். தெரியாதுன்னா அடிக்க வர்றான். கட்டில் இருக்கிறாம வெளியே வச்சுட்டான், ஊருக்காரங்க ஓடிட்டான். இவங்க அடிப்பாங்கிறதுக்காக ஓதுவோன்னு ஓதனேன். ஏசப்பா ஏதோ பிரச்சனை படுத்து கிடக்க நம்ம சரிப்படுத்தினேன். ஆண்டவர் சுகப்படுத்தி எந்திரிச்சு நடந்துட்டேன். அப்போ அந்த இன்சிடென்ட் தான் என்னை செயல்படையே வச்சது. ஆமென். நான் ஜெபம்னா கிறிஸ்தவங்க சாமி சுகமாக்குறாரு. இந்த ஒரு டேஸ்ட் என்ன இவ்வளவு பெரிய ஊழியனா மாத்திடுச்சு. உங்க வாழ்க்கையில அப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குது. கர்த்தருடைய கிருபை அது. அதை அனுபவிக்கும் போது கர்த்தர் நம்ம வந்து அவருக்காக நிற்கும் போது ஒரு நாள் கைவிடுறது கிடையாது. அதாவது அவருக்காக நம்ம இறங்கணும். அட்டம் கிரேட் திங்ஸ் ஃபார் காட், எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காடுங்கிற மாதிரி அவருக்காக பெரிய காரியங்களை இறங்கும் போது அது பார்த்தா முதல்ல ஆரம்ப கஷ்டமாக தான் இருக்கும். தேவன் அற்புதங்கள் செய்வார், அதிசயங்களை செய்வார், ஆச்சரியமாக இருக்கும். இப்போ காலகட்டங்களில் ரிவைவல்னு பேசுகிறோம். ஆனால் ரிவைவல் நம்ம கண்களால் பார்க்க வர்றது அரிதாக இருக்குது. நீங்கள் எங்கள் நேயர்களுக்கு எழுப்புதலுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை என்னெல்லாம் செஞ்சால் உங்கள் மனசில் இருக்கிற பேர்டன் அந்த ஆலோசனைகளை சொல்லுங்களேன்.
நிறைய பேர் என்ன செய்யறாங்க, எழுப்புதல்ங்கிற எழுப்புறதுனால வார்த்தை இன்னைக்கு பரவலாக எல்லாராலும் பேசப்படுகிறது, ம், அதை குறித்து பிரசங்கிக்கப்படுகிறது. ம், ஆனால் அவங்க எழுப்புதலுங்கிறத நான் அதை வேற கோணத்தில் பார்க்குறேன். மனம் திரும்புதல் இல்லாமல் எழுப்புதல் இல்லை. ம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் எழுப்புதலுக்கு சான்ஸே கிடையாது. ம். முதல்ல இன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை நம்ம இன்னும் ரீச் பண்ணவே இல்லை. சுவிசேஷம் அநேகருக்கு அறிவிக்கப்படாது. அறிவிக்கவே படலை. இன்னைக்கு அனைத்து மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுமானால் தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் எழுப்புதல். அப்புறமேல ஜெபம், அப்புறம் பரிசுத்தம், அப்புறம் தேசத்தை உழுக்கிற காரியங்கள், மனம் திரும்ப, மாஸ் ரிவைவல், மாஸ் ரிப்பன்டன்ஸ். இதுதான் எழுப்புதலும் பொதுவாக. ஒரே சமயத்தில் திடீர்னு ஒரு எழுப்புதல். இப்போ மக்கள் நினைக்கிறான்னா திடீர்னு ஒரு நாள் ஆவியானவரை கிரியை செய்வார், அப்படியே மக்கள்லாம் இயேசு ஏற்றுக்கொள்வாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவர் டெய்லி ரொட்டீன் இன்னைக்கு ஐ நீட் ஜீசஸ். இதை யார் செய்ய முடியும்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இயேசு ரட்சகர்னு சொல்லுகிற பணி என்னைக்கு ஆரம்பிக்குதோ தட் இஸ் தி பிகினிங் ஆஃப் தி ரிவைவல். அன்னைக்கு அதான் இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களுக்கு நீ எழுப்புதல் முன்னாடி போய் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லு போதுங்கிற. இயேசு ரட்சகர், அவன் பாவத்துக்கு மன்னிச்சாரு, ஒன்று மீட்பார்னு சொல்லு. இப்படி டெய்லி ஒரு ஆளை நம்ம டார்கெட் பண்ணால் கூட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இவ்வளோ பேரை ரீச் பண்ணிடலாம். ஆட்டோமேட்டிக்காக ரிவைவல் வில் ஸ்டார்ட். நம்ம உடனே ரிவைவல்னா பல தேசத்துள்ள அந்த மக்கள் அங்கே இப்படி எழுப்புது, இதெல்லாம் யோசிக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ரிவைவல் இன் யூ, ரிவைவல் த்ரூ யூ. உன்னில் எழுப்புதல், உன் மூலம் எழுப்புதல். சமாரிய ஸ்திரீ மாதிரி அவளுக்குள்ள இயேசு பிறக்கிறார், இயேசு தீர்க்கதரிசி In you. சொல்ற போறா. போனா போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. கால தாமதமின்றி உடனே போய் பிரசங்கத்தை பண்றோம். பவுல் லேகியம் கிளம்பி சொன்ன உடனே போய் அவன் போய் சாட்சியின் ஊழியம். எனக்கு உனக்கு என்ன செஞ்சாரோ போய் சொல்லுங்கிற. ஒன்ஸ் பர்சனல் ரிப்பன்டன்ஸ், பர்சனல் கன்விக்ஷன், பர்சனல் ரிவைவல் அங்கே வந்துருச்சுன்னா பப்ளிக் ரிவைவல் ஆரம்பம். அப்போ அங்கிள் இது நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நல்ல ஸ்ட்ராங்கான வேர்டு. அப்போ கிறிஸ்தவங்களே ரட்சியும் படலையோ, உண்மையான அந்த ரிவைவல் மனசுக்குள்ள மனம் திரும்பலே இல்லாதவங்க தான் இருக்காங்க. வேதனைக்குரிய ஒரு பரிதாபத்திற்குரிய கஷ்டமான ஒரு காரியம். அன்னைக்கு சோ கால்டு கிறிஸ்டியன்ஸ், மோஸ்ட் ஆஃப் தம் ஒன்லி இன்ட்ரெஸ்டட் இன் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், அது யார் மூலமாவது ஆசீர்வதிக்கணும். நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நீங்க ஊழியக்கார ஜெபம் பண்ணி பண்ணணும். இவர்கிட்ட காணிக்கை கொடுத்துட்டாருன்னா அவர் என்ன ஆசீர்வதிச்சா போதும். இல்லை, இன்னைக்கு மனம் திரும்புதல் கிறிஸ்தவன் தான் மனம் திரும்பும். நீ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உண்மையான ஒரு மனம் திரும்புதல் இருந்துச்சுன்னா இந்த நீட் ஃபார் ரிவைவல்ங்கிற வார்த்தையே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நேரம் ரீச் ஆகிருக்கும். லைஃப் இன்னைக்கு எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டு. இப்போ பழங்காலத்துலலாம் நினச்சி பாருங்க, இந்த மாதிரி இவ்வளோ மீடியா கிடையாது, இவ்வளோ டிவி மினிஸ்ட்ரி கிடையாது, இவ்வளோ ஊழியக்காரர் கிடையாது, எழுப்புதல் கூட்டங்கள் கிடையாது, நற்செய்தி கூட்டங்கள் கிடையாது, அற்புத பெருவிழா கிடையாது, சந்தோஷ பெருவிழா கிடையாது. அன்னைக்கு எல்லாம் பெருகி போயிடுச்சு, தெருவுக்கு தெரு இருக்கு. ஆனால் ஆதி அப்போஸ்தல நாட்கள் நடந்த ஒரு எழுப்புதல் இல்லையே. போகும்போது நிழல் பட்டு சுத்தமானான் இருக்குது. பொண்ணு வெள்ளி என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ள தர்றேன், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எழுந்து நடன்னு சொல்றான். there is power in name. இதெல்லாம் நீ எக்ஸிக்யூட் பண்ற ஆளுங்க. எலியாவின் தேவன் எங்கே? நீ யாரை பார்த்தாலும் அப்போ சொல்ல, யாரை பார்த்தாலும் தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிறோம். வேர் இஸ் தி ரிவைவல்? அது ஆதி அப்போஸ்தலனுடைய வல்லமை எங்க? இன்னைக்கு we need, let us humble ourselves. நம்மை தாழ்த்துவோம், கர்த்தர்கிட்ட அர்ப்பணிப்போம், ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம், சுவிசேஷத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லணும். இன்னைக்கு நீடு எழுப்புதலை காட்டிலையும் இயேசுவை சுவிசேஷாய் அறிவிக்கணும். என்னைக்கு இது நடக்குதோ அன்னைக்கு எழுப்புதல் தானா வரும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நான் ஒரு சுவிசேஷனுங்கிற பாரம் வரணும். முதல்ல இன்னைக்கு நான் யாருக்காவது ஒரு ஆளுக்காவது இயேசு குறித்து சொல்லாம நான் தூங்க போகக்கூடாதுன்னு ஒரு உணர்வு வரணும். அந்த உணர்வு வந்துருச்சுன்னா எழுப்புதல். அது இடையில ஒரு செய்தி கொடுத்துருக்கோம், யோனாவை கடல்ல தூக்கி எறிஞ்சார். இதான் செய்தி தலைப்புல.
அன்று ஒரு வார்த்தை கொடுத்தாரு. அதில் நிறைய எதிர்ப்புகளையும் சம்பாதிச்சோம். ஒரு கிறிஸ்தவன் சர்ச்சுக்கு வர்றான், ரட்சிக்கப்பட்டு வர்றாங்க. 3 வருஷம் ஆண்டவர் உலகத்தை கலக்கிறவங்கள மாற்றுறதுக்கு 12 பேரை மாற்றுறதுக்கு 3 வருஷம். சரி, இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருஷம் வச்சுக்கோங்க. 5 வருஷத்துல ஒருத்தன் சர்ச்சுக்கு வந்து அவன் மூலியமா ஒரு ஆத்மா கூட சர்ச்சுக்கு வரலைன்னா அவனை சர்ச்சை விட்டு எரிஞ்சிருக்காங்க. அப்படி பார்த்தா சர்ச்சு கட்டடம் தான் இருக்கும். இல்லை, இதான் ரியல். இன்னும் நான் சொல்றேன், இதெல்லாம் சொன்னா அந்தி கிறிஸ்தங்கிறான் என்ன. இப்போ ஒரு 100 பேர் ஒரு சர்ச்சில் இருக்கும். நல்ல பாட்டு பாடுறோம், ஒர்ஷிப் பண்ணுறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், நல்ல பிரசங்கம் கேட்குறோம், வீட்டுக்கு போயிடுறோம். அடுத்த வாரம் வர்றோம், கிட்டத்தட்ட 7வது நாள் மறுபடியும் வர்றோம். 100 பேர் கொண்ட அந்த சர்ச்சால் ஒரு ஆத்மாவையாவது கொண்டு வரணும். ஒரு 9 to 9:30 பாட்டு செஷன் வச்சுக்கோங்களேன். 9:30 மணிக்கு பாஸ்டர் இன்னைக்கு யார் புதுசாக சர்ச்சு வந்தவங்க எந்திரிச்சு நிற்க சொல்லணும். ஒருத்தராவது வரலாட்டா நம்ம என்ன செய்யணும், ஒரு பாவரிக்கப்படணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நாங்கள் போன வாரம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் சபையாக தோல்வி அடைஞ்சிட்டோம். நாங்கள் அந்நிய பாஷை பேசுனது வேஸ்ட்டு, நாங்கள் ஜெபிச்சது வேஸ்ட்டு, பிரசங்கம் கேட்டது வேஸ்ட்டு. 100 பேர் சேர்ந்து ஒரு ஆத்மாவை சர்ச்சு கொண்டு வரல, நாங்கள் தோல்வி அடைஞ்சிட்டோம். இதோட சபையை மூடுறோம். மூடிட்டு என்ன செய்யணும், பக்கத்து 2 மணி நேரம் சர்ச்சுனா 1/2 மணி நேரத்தில் சர்ச்சை மூடிட்டு 1.5 மணி நேரம் பக்கத்து தெருவில் போய் காஸ்பல் அறிவிக்கணும். அடுத்த வாரம் ஆள் வந்துடுவான். அப்போ கான்செப்ட் என்னென்னா, பிளான் ரூல் போட்டுருணும். ஒருத்தர் சர்ச்சுக்கு புதுசாக விளையாட சர்ச்சை 1/2 மணி நேரத்தில் மூடிடுவோம். இப்படி ஒரு ரூல் வச்சிங்கன்னா அங்கிள் பெரிய எழுப்பு வந்துடும். ஆனால் அப்படி ரூல் வைக்கிற சர்ச்சுக்கு யாரும் வர மாட்டாங்க. இல்லை, அதாவது நான் இப்போ செய்தியில் இப்போ 2 பிரசங்க தலைப்பு பேசியிருக்கிறேன். கேட்க விரும்பாத பிரசங்கங்கள் அப்படி ஒரு தலைப்பில் ஆண்டு பேச சொன்னார். பிரசங்கிக்க விரும்பாத பிரசங்கங்கள். உண்மைதான். நீங்கள் பாட்டுக்கு காஸ்பல் நல்ல ஆசீர்வாதம் சொன்னால் அவங்க பிரசங்கம் கேட்பாங்க. உண்மைதான். இப்போ என்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஒரு தடவை கூப்பிட, அடுத்த தடவை கூப்பிடணும். ஏன்னா நான் கொஞ்சம் முழு காஸ்பல் சத்தியத்தை சத்தியமாக சொல்லும்போது கஷ்டம். முழு காஸ்பல் சொல்கிறேன். நான் செய்கிறத தான் சொல்லுவேன், செய்யாத நான் சொல்ல மாட்டேன். அதனால சூப்பரங்கள் ஈஸி கோயிங் கிறிஸ்டியன் லைஃப் ஆயிடுச்சு. அதாவது என்ன அப்படியே இருக்கணும், ஆனால் கர்த்தரை நான் ஆசீர்வதிச்சிட்டு இருக்கணும். அங்கிள், இப்போ உள்ள வாலிபர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மாய்மாலங்கிற போரை விட்டு வெளியே வரணும். இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் தி யூத்ஸ் ஆர் அண்டர் ஹிப்போக்ரட்டிக்கல் லிவிங். இன்னும் வேர்ல்டுடைய ரியாலிட்டி அவங்களுக்கு தெரியல. பிசாசான் அவனுடைய கண்களை குருட்டாக்கி போட்டிருக்கிறான். அதுக்கு நாகரிகன்னு சொல்லலாம், மாடர்ன்னு சொல்லலாம், அதெல்லாம் பல பேர் கொடுக்கலாம். ஒரே ஒரு காரியம், unless or otherwise we have the fear of God and the purity of God, we cannot shine. இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை தான் டார்கெட் பண்ணி பிசாசானவன் கீழே விழத்தள்ளிட்டு இருக்கிறான். நாகரிகம் என்கின்ற போர்வையில் பரிசுத்தத்தை இழக்கக்கூடிய வகையில் போயிட்டுருக்கிறாங்க. அதை அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அது ஒரு பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் பிசாசானவன் கண்களை குருடாக்கி பாவத்தில் கீழ் விழத்தள்ளிட்டு இருக்கிறான். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இன்றைக்கி யூத் மத்தியில் பயங்கரமாக வரணும். நான் தேவனுக்குரியவன், தேவன் என்னை பயன்படுத்த போறார், அந்த ஒரு வைராக்கியம் வேணும். என்னுடைய ஒரே சாட்சி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தணும். எப்படியாவது ஒரு ஆத்மாவே நான் கொண்டு வரணுங்கிற ஒரு வைராக்கியம் ஒவ்வொரு வாலிப பிள்ளைக்கு இருந்துச்சுன்னா இந்த ஜென்ரேஷன் மாறும். ஏன்னா இப்போ வி லிவ் இன் ஹைடெக் சொசைட்டி. எல்லாம் எவ்ரிதிங் இஸ் அட் ஃபிங்கர் பாயிண்ட். அது நாலேஜாக இருக்கட்டும், விஸ்டமாக இருக்கட்டும், சயின்டிஃபிக் ஃபேக்டாக இருக்கட்டும், ஹிஸ்டாரிக்கல் திங்கிங்காக இருக்கட்டும், இல்லை கிரியேட்டிவிட்டியாக இருக்கட்டும், எவ்ரிதிங் கெட் இட் ஈஸிலி. அதே மாதிரி ரொம்ப சுலபமாக உலகத்தில் போய் கிளம்ப வந்துடும். நம்ம தற்காத்து கொள்ளணும். ஒரே யூசத்துக்கு வாலிபத்தை இழந்துடாதீங்க. பொன்போனது கிடைக்காது. ஆனால் அந்த சமயத்தில் அது புரியாது. வாலிபத்தில் யாரெல்லாம் தன்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்டு தேவனுக்கு வைராக்கியமாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் ஜொலிக்கின்ற சுடர்களாக ஆண்டவர் எதிர்காலத்தில் வச்சிருக்கிறார். அதான் ஹிஸ்டரி. உங்களையும் தேவன் அப்படி மாற்றணும். அப்படிப்பட்ட ஒரு வாலிப சமுதாயம் எழும்பணும். அதுக்கு நீங்கள் வாலிபரை டார்கெட் பண்ணி
இந்த வில்லேஜ் மிஷினரி மூமெண்ட்டில் வாலிபர்களை வச்சு நிறைய கூட்டம் நடத்துகிறீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அநேக தேவனுடைய பிள்ளைகளை இதன் மூலமாக எழுப்புவார். ரொம்ப சந்தோஷம் உங்கள் மத்தியில் நான் கலந்துரையாதற்கு. ஆனால் இன்னும் பெற்றோர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கண்ணே. நம்ம வாலிபர்கள்லாம் ஆண்டரை ஏற்றுக்கொண்டானே 2 வாரம் 3 வாரம் 1 மாதம் நல்லா இருக்கான், அடுத்து பேக் அடிக்கிறானே. ஆனால் ஏன் அப்பனே சரியில்லை, அவன் அங்கே காரணம் நிறைய பெற்றோர்களால் நான் பேக் சைடு ஆகுறேன். இப்போ அப்பா குடிக்கிறாரு, பையன் என்னதான் ரட்சிக்கப்பட்டு போனாலும் அப்பா தானே டீச்சர். So that's a very பெற்றோர்களுக்கு ஒரு ஆலோசனை நீங்கள் சொல்லுங்கள். வெரி குரூஷியல் கொஸ்டின். இது ஒரு வார்த்தை 2 வார்த்தையில் சொல்கிறதுக்கான இதில்லாட்டி கூட இட்ஸ் அ ஃபேக்ட். அநேக குடும்பங்கள் இன்னைக்கு வீணாக போனது காரணம் பெற்றோர்கள். பிள்ளைகள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் அவர்களால் பெற்றோரை திருப்ப முடியல அப்படிங்கிற சோதனையாக இருக்குது. ஆனால் ஒரு காரியம் செய்யலாம், நம்ம பிள்ளைகள் போய் பெற்றோரை கண்டிக்க முடியாது, அவர் ஓரளவுக்கு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் அவங்களுக்காக ஜெபிக்க முடியும். அப்பா அம்மாட்ட கோவப்படுறதுனால ஒன்றும் புண்ணியப்பட போகிறதில்ல, அவங்கள திட்டுறதுனால ஒன்றும் பட போகிறதில்ல. ஆனால் நம்முடைய ஜெபம் வீண் போகாதுங்கிறத பிள்ளைங்க ஜெபத்தோட பேரண்ட்ஸ் அப்ரோச் பண்ணும்போது ஆண்டவர் தான் கிரியை செய்ய முடியும். மனுஷனுடைய வார்த்தையில் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க 40 years 50 years அப்பா இருந்துட்டாங்க, பிள்ளைகளை விரட்டியே வாழ்ந்துட்டான், நீ போட அவன் என்னடா தெரியுமாங்க, தண்ணி போட்டுட்டு இருக்கிறாப்புல, குடும்பத்தில் கோளாறு, இவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இது நான் சொல்கிற கிறிஸ்தவ பேரண்ட்ஸ் மாத்திரம் சொல்லலை, இது அநேக உலகத்தில் இல்லை, கிறிஸ்டியன் பேரண்ட்ஸ் ஃபேமிலியே அநேக ஃபேமிலியில் இப்படி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச பல குடும்பங்களில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசி பல வருஷம் ஆயிடுச்சு, அதில் பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க ஜெபத்துக்கு சொல்லுவாங்க, எங்கள் பேரண்ட்ஸுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன ஒரு வேதனை. பிள்ளைகளும் பெற்றோர்கள் ஜெபம். பெற்றோர்கள் நான் சொல்லுவேனே, உங்கள் பிள்ளைகள் உருப்படணும்னா, அதாவது இப்போ சம்பாதிக்கிறோம் யாருக்கு, பிள்ளைகளுக்கு தான் ஜென்ரேஷன். நீ பிள்ளைகளை ஆவிக்குரிய ரீதியில் ஆண்டுக்குள்ளே வளர்ந்து நீ சம்பாதிச்சதே வீணுங்கிறேன். பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்காட்டினாலும் ஜெபிச்சு கிருபையை சேர்த்து வைக்கணும். சொத்தை வேண்டியதில்லை, இயேசு தானே சொத்து. இயேசுவ ஒரு பெற்றோர்னே பிள்ளைகிட்ட. இப்போ நிறைய பெற்றோர்கள் யூத் கேம்புக்கு பிள்ளைகளை அனுப்பிவிட மனசு இல்லை, சர்ச்சுக்கு அவங்க ஒழுங்கா வந்தா தானே அவங்க பிள்ளைகள் வருவாங்க. நான் நிறைய பெற்றோர்களுக்கு ஹம்பிளாக சொல்கிறேன், நீ ஜெபிக்கிறியோ இல்லையா, ஜெபிக்கிறியா நடிக்கவா செய்ய, அவன் பிள்ளை வரும்போது காலைல முழங்கால் போட்டு பைபிள் வாசி நடிக்கவா செய்ய. அது ஆனால் அதில் அப்படி தொடங்கினாலே அவங்க இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவாங்க. பெற்றோர்கள்ட்ட நான் ஒரே ஒரு அன்பான கேள்வினா, பிள்ளைகளை சபிக்கக்கூடாது, தீமையான வார்த்தைகள் சொல்லக்கூடாது. பிள்ளைங்க எவ்வளோதான் மோசமாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைங்க தேவனுடைய பிள்ளைங்க, கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் மாற்றுவார்ங்கிற ஒரு குணாதிசயத்தோட ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சாலே பாதிப்படும். அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள்ல ஜெபம் பண்றாங்க, பிள்ளைகள்கிட்ட அன்பே காமிக்கிறதே கிடையாது, ஃப்ரெண்டா மாறி இருக்கும். இன்னைக்கு தே ஆர் லாங்கிங் டு பி லவ்டு. பெற்றோர்கள் அது புரியணும். ஒரு சமீபத்தில் ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில் ஒரு யங் கேர்ள் she committed a suicide with a coming daughter. Daddy, mummy, please forgive me, I am leaving this world, longing to be loved. That was the note. அப்பா அம்மா என்னை மன்னிச்சிருங்க, நான் உலகத்தை விட்டு போகிறேன், நான் அன்புக்காக இயங்குகிறேன். Parents should realize your children need love. The world need love. Your fellow workers need love. If you are really a Christian, show that love. அதான் முக்கியம். இன்னைக்கு உள்ளத்தில் எல்லா உள்ளத்துலையும் அந்த அன்புக்காக ஏங்குற உள்ளங்கள் இருக்கு. அநேக யங் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் டிவிட்ட காரணமே இந்த ஒரு ரியல் லவ் கிடைக்காதனால தான் போய் எங்கேயோ ஒரு அன்பு மாதிரி தோன்றுற காரியத்தில் போய் மாட்டிடுறாங்க ஃபேக் லவ்ல. அப்புறம் தான் பின்னாடி தெரியுதா இது உண்மை இல்லைன்னு சொல்லி. So when parents love our children, show your love, give your love, because God is love. எந்த பிள்ளைகளுக்குன்னு அப்பா அம்மா தான் ஃபர்ஸ்ட் டீச்சர். நிச்சயமா. அங்க அப்பா என்ன சொல்றாரோ அது அப்படியே தெய்வீகம். இப்போ பைபிளில் ஆபிரகாம் பொய் சொல்றாரு. ஆபிரகாம் பொய் சொல்லும்போது ஈசாக்கு இல்லவே இல்லை, பிறக்கவே இல்லை. ஈசாக்கு பொய் சொல்றான், ஈசாக்கு பொய் சொல்றாரு, அவன் பிள்ளை பொய் சொல்றான். அதாவது அந்த நம்ம எப்படியோ அப்படிதான் நம்ம பிள்ளைகள் இருப்பாங்க, சந்ததியா கட்டாயம் இருப்பாங்க. ஆனால் கடைசி இன்னும் நீங்கள் அகாயில் இவ்வளோ நல்ல அனுபவங்களோடு சேர்ந்து இவ்வளோ ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி வைராக்கியமாக இருந்திருக்கிறீங்க.
எங்களுக்கு பர்சனல் எங்களுடைய விஎம்எம் குடும்பத்தார்கள் நிறைய ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். 1200 மிஸ்டரிஸ் இருக்கிறாங்க. இன்னும் புதுசாக 1000 மிஸ்டரி எடுக்கணுங்கிறோம். ஆனால் அவங்கள இங்கே தங்க வைக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை, தங்க வைக்கிற இடம். ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறோன்னா அங்கே ஹாஸ்டல் கட்டடம் வேணும் இல்லை, படிக்கிற கிளாஸ் ரூம் வேணும் இல்லை. நாங்களும் லாட் ஆஃப் சஃபர் பண்ணுறோம். நான் ஒரு ஊழிய தலைவனாக அப்போ நம்ம என்ன செய்யணும், ஊழிய எல்லைகளை விரிவாக்கக்கூடாது. அப்போ போதுங்கிற மனதோடு இருந்துடவா இப்படிலாம் மனசில் தோணுது. ஆனால் அங்கே ஜனங்கள் அழியிறாங்க, கிராமங்கள் அனாதையாகுது, பயங்கர கஷ்டத்துக்குள்ளே நிறைய போகிறோம். இங்கே தாழ்ந்து பெற்றவர்கள் என்கிட்ட வர்றதில்லை. அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் கஷ்டப்படுறோம். ஈவன் ஒரு ரிசிப்ட்டு இப்போ ஒரு காணிக்கு அனுப்பியிருப்பாங்க, ஒரு ரிசிப்ட் போட்டு இருக்கு, ஆள் வேணும் இல்லை. அப்போ அது ஒரு 6 மாதம் இருப்பான், ஓடிடுவான், பிள்ளைகள் இருப்பாங்க, ஓடிடுவாங்க. இதெல்லாம் பயங்கர கஷ்டப்படுறோம் ஒரு தலைவனா. அப்போ என்ன செய்ய, இப்போ காலம் கடைசியாக இருக்குது, துரிதமாக செய்யணும்னு ஆண்டவர் துரிதப்படுத்துகிறார். இப்படி எல்லாம் கஷ்டங்கள் இருக்குது. எனக்கும் என்னுடைய விஎம்எம் குடும்பத்திற்கு ஒரு அட்வைஸ் பண்ணுங்கண்ணே. அட்வைஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு நீங்கள் அடுத்து நீங்கள் ஜோம் பண்ணுவீங்க. முழு நேர ஊழியம் செய்கிறீங்க, அந்த தகுதி இல்லை எனக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை அஸ் ஆர்கனைசேஷன் லீடர் என்னால் புரிஞ்சுக்க முடியும். இட்ஸ் நாட் யூ ஆர் டூயிங் த மினிஸ்ட்ரி. ஒரே ஒரு காரியமாக சொன்னால், இட் இஸ் நாட் கணேஷ் இஸ் டூயிங் த மினிஸ்ட்ரி. God has chosen you for a purpose and you are called for a purpose. So ஒரே காரியம், God will guide you, God will protect you, God will provide you, and He will enlarge the situation until He will meet the needs. அது ஃபிசிக்கல் நீடாக இருக்கட்டும், மேன் பவர், மணி பவராக இருக்கட்டும், God will provide. நீங்கள் அற்பமான ஆரம்பத்தில் இன்னைக்கு இம்மட்டும் வழி நடத்தினவர் இனிமேலும் உங்களுடைய வாஞ்சைகளை பூர்த்தி செய்வார். பிகாஸ் இட் இஸ் ஹிஸ் மினிஸ்ட்ரி. அண்ட் யூ ஆர் அ டூல். அஃப்கோர்ஸ் நெருக்கங்கள், பாடுகள், பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. ஆனாலும் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோம், நான் தள்ளப்படுவதில்லை. அதனால் உங்களுடைய அந்த விஷன் பெரிய விஷன். இப்போ உண்மையிலே சொல்லப்போனால் வந்திருக்கிற எங்களுக்கு இது ஐ ஓப்பனர். இப்படி ஒரு ஊழியத்தை செய்கிறவங்க இருக்கும்போது நீங்கள் நான்லாம் என்னடா பண்ணிட்டு இருக்கேங்கிற ஒரு கேள்வி என் உள்ளத்தில் இருக்கு. நீங்கள் உங்களுடைய பேர்டனை பகிர்ந்து கொள்ளும்போது நாங்கள்லாம் உங்களுக்கு எப்படி ஹவு வி கேன் பி அ சப்போர்ட்டிவ் பார்ட்னருங்கிற ஃபீல் வருது. அதனால் கர்த்தர் கைவிட மாட்டார். எல்லாரும் ஜெபிக்கிறோன்னு சொல்கிறதோடு இல்லாமல் ஜெபத்தோடு தாங்குகிற மக்கள் இன்னைக்கு தேவை. இன்னைக்கு எல்லாம் நல்லா இருக்கு, ஊழியம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிற பண்ணி கிடையாது. இந்த ஊழியத்தில் வாட் இஸ் மை பார்ட், நான் என்ன செய்யக்கூட முடியும். என்கிட்ட 5 அப்பா 2 மீன் கொஞ்சம் போல இருக்கிறது. நாட் ஓன்லி மணி, ப்ரேயர், யுவர் ஃபிசிக்கல் சப்போர்ட், யுவர் என்கரேஜ்மெண்ட், யுவர் சோஷியல் சப்போர்ட், இவ்வளோ ஏரியாஸ் இருக்குது. அது நிச்சயமாக. ஆனால் நான் ஃபீல் பண்ணுறேன்னே, இது விரிவடையும்ண்ணே, உங்களுடைய தேவைகளை சந்திக்கப்படும்ண்ணே. இது மாத்திரமல்ல, நீங்கள் நினைத்திராத அளவுக்கு உங்களுக்கு தேவையான சோர்சஸ் மக்களை தேவன் கொடுப்பார் உங்களுக்கு. அது உண்மையுள்ள மக்களை தேவன் தருவார். அதை நான் நம்புகிறேன், நானும் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ரொம்ப சந்தோஷனே. ஓகேண்ணே, ரொம்ப சந்தோஷமா. உங்களுடைய அந்த காலத்தில் இது ஒரு பாட்டு தான் நான் பேசியிருக்கோம். நான் வருகிற நாட்களில் நீங்கள் எங்கள் மத்தியில் வாங்க, நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்டுன்னு சொல்லி எங்கள் டிவிலையும் எங்கள் நேயர்களுக்கு ஒரு நற்செய்திகளாகவும் நீங்கள் வரேன்னு சொல்லியிருக்கிறீங்க. கட்டாயம் நம்ம சேர்ந்து ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டுவோம். இந்த ஊழியமேனே என் கண்ணீரை துடைச்ச இயேசு கண்ணீரோடு அழுகிறார். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக அழுகிறார். அதாவது ஏசையா கண்ணு திறக்கப்படுது, காது திறக்கப்படுது. அவர் கேட்குற சத்தம் என்ன, யாரையும் அனுப்புவேன். இதுதான் ஆண்டோடையது. இப்போ நானே அவர் அந்த அந்த சத்தம் கேட்டோடனே அவர் என்ன சொல்கிறார், என்ன அனுப்புங்க, என் பாட்டு என்ன அனுப்ப, நான் இருக்கிறேன். இப்போ நான் அவர் அழுகிற இயேசுவை பார்த்தோன்னே, ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன், ஒப்பு கொடுத்தேன். அதுவேளை நீங்களும் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்காக, அவருக்காகவே ஒப்பு கொடுத்துருக்கேன். இந்த செய்தியை கேட்குற எல்லாரும் தன்னால் இயன்றதை ஜெபம் பண்ணி அவருடைய கண்ணீரை துடைக்கணும், ஊழியம் செய்து கண்ணீரை துடைக்கணும். தன்னுடைய பார்ட் சின்ன சின்ன நேரம் காணிக்கையை கொடுத்து அவருடைய கண்ணீரை துடைச்சா ஒரு பெரிய ஒரு ரிவைவலை நம்ம தேசத்தில் பார்ப்போம். அதனால் நம்ம ஜெபம் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோன்னே.
ப்ரைஸ். நீ உன் பாட்டில் இந்த செய்தியை கேட்ட வாலிபர்கள் எல்லாரும் நல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாலிப பருவத்தில் அண்ணன் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால எவ்வளோ பெரிய காரியம் செய்கிறாங்க. அவங்க மக அமெரிக்காவில் அவங்க நல்ல ஆண்டவருக்கு சாட்சியாக ஊழியம் செய்கிறாங்க. இங்கே ஒரு ஃபேமிலி டாக்டர், அவங்களும் ஆண்டவர் நல்ல ஒரு இதாக ஊழியம் செய்கிறாங்க. இவங்க ஆண்டவரை வாலிப பருவத்தில் ஏற்றுக்கொண்டதுனால இவங்களுடைய சந்ததிகள், இவங்களுடைய பேர பிள்ளைகள் எவ்வளோ பிளஸ்டாக இருக்கார். இதை கேட்குற எல்லா வாலிப வாழ்க்கையிலையும் வாலிப பருவத்தில் சிருஷ்டிக்கிற என்ன என்ற வாக்குத்தத்தின்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். அண்ணனை போல அவங்களும் ஃப்யூச்சரில் நல்ல சாட்சியாக இருக்கணும்னு சொல்லி வாலிபர்களுக்காக நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே, அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா, இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை அப்பா, அந்த வாழ்க்கை அப்பா உம்முடைய கரத்துல நாங்க எல்லாரும் சேர்ந்து அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தாயின் கருவுல உருவாக்கும் போது எங்க மேல நீங்க என்ன நோக்கம், என்ன திட்டம் வச்சீங்களோ அது எங்க மூலமாவே இந்த உலகத்துல நிறைவேறட்டும் அப்பா. அப்பா, எங்களை அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களை உதவி செய்யுங்கப்பா. ஆமென் சுவாமி. இதை பார்க்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் அண்ணனை போன்று சாட்சி உள்ளாக மாற்றுவீரான்னு சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. வாலிப பருவத்தில் உங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டோன்னா எங்களையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீர், எங்களை சாட்சியாக நிறுத்துவீர், ஊழியக்காரர் நிறுத்துவீர்ங்கிற உணர்வுகள் ஒவ்வொருவருக்கும் வருவதாக பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. சைனி, நீ இதை பார்க்கிற எல்லா நல்ல அப்பா அம்மாவாக மாறணும். பெற்றோர்கள் அவங்க பிள்ளைகளை நல்ல ஆண்டுக்குள்ளே வளர்க்குற, அவங்க சொன்னாங்க பாருங்க, வசனம் சொல்லட்ட அடிதான் சோறு இல்லை, இப்படி கர்த்தருக்குள்ளே வளர்க்குற பெற்றோர்களாக அவங்கள மாற்றணும்னு சொல்லி ஒரு ஜோமன் குட்டியா. எஸ்ஸப்பா, இந்த நேரத்தில் கூட நாங்கள் உங்களுடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எஸ்ஸப்பா, இப்பயும் கூட நாங்கள் பேசின காரியங்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க தகப்பனே. எஸ்ஸப்பா, எத்தனையோ குடும்பங்கள் உடைந்து போன நிலைமையில் இருக்கலாம் தகப்பனே. எஸ்ஸப்பா, அந்த உடைந்து போன நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் திருப்பியும் கட்டுங்க தகப்பனே. எஸ்ஸப்பா, எத்தனையோ வாலிபர்கள் அவங்க அப்பா குடிக்கிறாங்களே, என் அப்பா சரியில்லை, என் அம்மா சரியில்லைன்ட்டு கண்ணீரோட கவலையோட இருக்கலாம் தகப்பனே. எஸ்ஸப்பா, அவங்க ஒவ்வொரு வீட்லயும் நீங்க இருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் மாற்றுங்க எஸ்ஸப்பா. அப்பா, ஒவ்வொரு அம்மா அப்பாவையும் அப்பா உங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம் அப்பா. அவங்க இருதயத்துல ஒரு எழுப்புதலை கொடுங்க எஸ்ஸப்பா. அவங்கள பார்த்து அவங்க பிள்ளைங்கள் எஸ்ஸப்பா ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கொண்டு அம்மாவை போல அப்பாவை போல ஜெபிக்கிறதற்கு, வேதத்தை வாசிக்கிறதற்கு அப்பா அந்த இருதயத்தை நீங்க உங்களுக்கு கொடுங்க தகப்பனே. எஸ்ஸப்பா, நீங்க ஒவ்வொரு அம்மா அப்பாவை நீங்க ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க அப்பா. எங்க தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை நீங்க கொண்டு வாங்க தகப்பனே. எஸ்ஸப்பா, அவங்க இருதயத்துல இருக்க கஷ்டங்கள் கவலைகள் ஒவ்வொற்றையும் மாற்றுங்க எஸ்ஸப்பா. அப்பா, உங்களை நோக்கி பார்க்கிற இருதயத்தை நீங்க கொடுங்க அப்பா. நீங்க அப்படி செய்யப்படுறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெயங்கேல நல்ல பிதாவே, ஆமென். எங்களுக்காக, எங்க கிராம ஊழியத்திற்காக, எல்லா மிஸ்டரிகளுக்காக ஒரு ஜெபம் பண்ணிருக்கோம். கிருபை நிறைந்த பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அன்பின் ஐக்கியத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் இம்மட்டும் எங்களோடு நீர் கூட இருந்தீர், வழி நடத்தினீர், பாதுகாத்தீர், ஆசீர்வதித்தீர். பிதாவே, தேவன் எங்களை நடத்தி வந்த பாதைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த வில்லேஜ் மூவ்மெண்ட் பிதாவே, இந்த மிஷன் மூவ்மெண்ட்டோடு சேர்ந்து அவருடைய ஸ்தாபகர் பிள்ளைகளோடு இணைந்து அநேக வார்த்தைகளை நாங்கள் பேசினோம், சிந்தித்தோம். தேவன் நடத்தி வந்த பாதை அற்புதம், ஆச்சரியம் ஆண்டவரே. பின்னான நாட்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அற்பமான ஆரம்பம் ஆண்டவரே. ஆனால் தேவன் ஒவ்வொரு முறையும் உடைய கிருபையின் இரக்கத்தினால் நீர் வழி நடத்தி வந்திருக்கிறீர். நீர் பாதுகாத்து, பலப்படுத்தி, ஆசீர்வதித்து, தேவைகளை சந்தித்து, உடைய சித்தத்தை இவர் மூலமாய் நீர் நிறைவேற்றி வருகிற கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான சகோதரருடைய உள்ளத்திலே நீர் தந்த பாரத்திற்காக, நீர் தந்த வெளிச்சத்திற்காக, நீ தந்த அந்த தரிசனத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிராமங்கள் சந்திக்கப்பட வேண்டும், கிராமத்து மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கிராமம் பட்டணங்கள் தோறும் சுவிசேஷமயமாக்கப்பட வேண்டும் என்ற பெரிய பாரத்தை தந்த ஆண்டவரே, இம்மட்டும் இந்த ஊழியத்தை நடத்த தேவன் தந்த எல்லா கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயாவுக்காக, அவருடைய துணைவியாருக்காக, அருமை பிள்ளைகளுக்காக,
இதிலே பணிபுரிகின்ற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக என் தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும் ஆண்டவரே. நல்ல சரீர சுகபல ஜீவன் ஆயுசு நாட்களை தீர்க்காயுசாய் தாரும் ஆண்டவரே. இன்னும் இவளை கொண்டு நீர் என்ன செய்ய திட்டம் வைத்திருக்கிறீரோ அது தொய்வின்றி உம்முடைய நாமத்தினால் அது நடத்தப்பட தேவன் கிருபை தாரும். தேவைகள் உண்டு தேவன், சகலவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். உன் பாத்திரம் நிரம்பி வழியும். பிதாவே, நீர் எங்களை சந்திக்கிற தேவன். சரீர தேவைகள், உலக பிரகாரமான தேவைகள், ஆவிக்குரிய தேவைகள், இந்த ஊழியத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதியும். எங்களுக்காய் ஜெபிக்கின்ற மக்களை நீர் தந்திருக்கிறீர். இன்னும் அதிகமாய் இதை ஜெபத்திலே தாங்குகிற மக்கள் மாத்திரமல்ல, தங்களுடைய பொருள் உதவியினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கக்கூடிய மக்களை நீர் எழுப்பி தாரும் ஆண்டவரே. என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். இந்த தேவைகள் ஒரு குறையாக என்னுடைய வாழ்க்கையிலே ஊழியத்திலே இந்நாள் வரைக்கும் இருந்தது இல்லை, இனிமேலும் இருக்க போவதும் இல்லை. தேவனே சந்தித்து நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு காரியத்தையும் நீ பொறுப்பேற்றுக் கொள்ளும். உள்ளத்தில் இன்று வைத்திருக்கின்ற திட்டங்களுக்காய் எதிர்பார்ப்புகளுக்காய் சோத்திரம் ஆண்டவரே. என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை நீர் ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய கிருபையின் பாதையிலே நடத்தும். அருமையான உடைய ஊழியக்காரர் ஐயா கணேஷ் ஐயாவுக்காய் ஜெபிக்கிறோம். அவருக்கு தந்திருக்கிற பாரமான இருதயத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்படியாகிலும் கிராமங்கள் சந்திக்கப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு அவர் எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு முயற்சிக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இதயத்தின் பாரத்தை நீர் பார்க்கிறீர். தனிமையில் அவருடைய கண்ணீரை நீர் காண்கிறீர். உள்ளத்தின் வேட்கை உமக்கு தெரியுமே. இயேசுவே இறங்குங்கப்பா, இயேசுவே இறங்குங்க ஆண்டவரே. நீர் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்தும். நான் வாழ்நாள் முழுவதும் உமக்கு உண்மையுள்ள சாட்சிகளாய் வாழ நீர் கிருபை தாரும். இதிலே பணிபுரிகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய தேவைகளை சந்தியும். எதிர்கால திட்டங்களை நீர் உறுதிப்படுத்தும். நீர் விரிவாக்கத்தை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை, இந்த டிவி நிகழ்ச்சியில இதை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தார்களையும் ஆண்டவரே, யூடியூப் மூலியமாக, ஃபேஸ்புக் மூலியமாக இதை பார்க்க ஒவ்வொருவரையும் உடைய கைகள் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். அருமையான ஐயாவுடைய சாட்சியை கேட்டு ஆண்டவரே, உம்மை ருசி பார்க்க நீர் உதவி செய்வீர். தன்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கைகள் ஒப்பு கொடுக்க உதவி செய்வீராக. ஒரு மனிதனை நீர் சந்திப்பீரானால் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் மாற்ற முடியும், அவர்களை கொண்டு என்னெல்லாம் செய்ய முடியும், ஆண்டவரே எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க முடியும், எல்லாவற்றையும் நாங்கள் கேட்டு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அண்ணனையும் அண்ணன் குடும்பத்தார்கள், ரெண்டு பிள்ளைகள், ஆண்டவரே எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உங்களுடைய எதிர்காலத்திலே அண்ணனை போன்று கர்த்தர் மகிமையான ஊழியக்காரர்களாகி இன்னும் எடுத்து பயன்படுத்துவீராக. அண்ணனுடைய மனைவிக்காக ஜெபிக்கிறனப்பா, அவங்களே ஆசீர்வதிங்க. நல்ல சரீர பலனையும் கிருபைகளையும் தாங்க. அவங்க மேலே வச்சிருக்கிற ஊழிய திட்டத்தையும் இன்னும் பயன்படுத்த உதவி செய்வீராக. ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிற தேவன் ஊழியம் செய்கிறபடி பிள்ளைகளுடைய சுகத்தை தருவீராக, ஆரோக்கியத்தை தருவீராக. இன்னும் அவங்க என்னெல்லாம் விரும்பி ஜெபிக்கிறாங்களோ அந்த அற்புத அதிசயங்கள் நடப்பதாக. இனி வருகிற நாட்களில் நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று எலியாவுக்கு சொன்ன வார்த்தைகள் அருமையான பிரதர் வாழ்க்கையில், சிஸ்டர் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இதை கேட்கிற ஒவ்வொரு எங்களுடைய டிவி நேயர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் எந்த ஜெப குறிப்புகளுக்காக எங்களோடு கூட சேர்ந்து இப்பொழுது ஜெபிக்கிறார்கள், அந்த ஜெபங்களுக்கு இப்பொழுது பதில் தருவதாக, வியாதிகள் சுகமடைவதாக, ஆண்டவர் கடன் பிரச்சனைகள் நெருக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கென்று ஏதாயிலும் செய்யணுங்கிற உணர்வை தருவீராக. ஆண்டவரே, அவங்க சொன்னாங்களே, ஜெபிக்க சொல்றாங்க, அந்த தேல் போல ஏதோ விஷப்பூச்சி கடிச்சிருச்சு, மரண தருவ வலிக்குது, ஜெபம்னு வந்துட்டாங்க, எப்படியாவது ஜெபிக்க தெரியாமல் ஜெபிச்சு ஒரு அற்புதத்தை செஞ்சீங்களேப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஜெபிக்கட்டுமாப்பா. அல்லேலூயா. ஜெபம்னா ஆண்டவர் பதில் தருவாருங்கிற அந்த உணர்வு இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் வருவதாக. நல்ல அவங்க ஊழியத்தை நிறைவேற்றாங்களே, அகாய் என்ற ஸ்தாபனத்தின் மூலியமாக ஊழியத்தை நிறைவேற்றாங்க. தனிப்பட்ட விதத்தில் எத்தனையோ விதமான ஊழியத்தை செய்திருக்கிறாங்க, செய்ய போகிறாங்கப்பா.
இதை கேட்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஊழியம் செய்வர்களாக, ஆத்தும ஆதாயிகளாக மாற்றுவீராக, எழுப்புதலுக்கு தங்களுடைய பங்களிப்பை கொடுக்குவர்களாக மாற்றுவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்டு உம்மை துதிக்க உதவிச்சிங்க. பெரிய காரணம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you அண்ணே. ரொம்ப நன்றிகள். thank you, நன்றி. thank இதை you, கேட்குறவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த சாட்சியை நீங்கள் கேளுங்க, மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.